So very good morning to all of you. செஷன் ஆரம்பிக்கலாம். கார்ப்பரேட் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற சீரீஸில் அந்த சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸில் டோட்டலாக ஒரு 9 டாபிக்ஸ் ஐ ஆம் கிவிங். இன்னைக்கு வந்து 5th டாபிக் இன்னைக்கு நான் பண்ணுறேன். வெரி வெரி பவர்ஃபுல் டாபிக். நிறைய கார்ப்பரேட்டில் இதை விரும்புகிறாங்க. ஏன்னா ரேட்டில் ரொம்ப தேவையான ஒரு விஷயமா கூட இருக்கிறது. ஏற்கனவே 4 டாபிக் பண்ணிட்டேன். யார் பண்ணாலும் அந்த ரெக்கார்டிங்ஸ் வேணால் என்கிட்ட கேளுங்க. ஒரு இது மட்டும் ரெக்கார்ட் ஆகலை, மற்ற 3 ரெக்கார்ட் இருக்குது. ரெக்கார்டிங் லிங்க் இருக்குது, நான் தர முடியும். ரைட். ஸோ இன்று உங்களோட அனைத்து ஒர்க்குக்கு நடுவில் முயற்சி எடுத்து இதில் வந்து அட்டன் பண்ணுறது உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன். ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு கோ ஆன் லேர்னிங், கோ ஆன் இம்ப்ரூவிங் யுவர் வேல்யூ, கோ ஆன் இம்ப்ரூவிங் யுவர் நாலேஜ் கிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் எங்கேயுமே நிற்கக்கூடாது. ஹோல் வேர்ல்ட் இஸ் ரன்னிங், யூ cannot ஸ்டாப். இஃப் cannot ரன் அட்லீஸ்ட் வாக், இஃப் யூ கான்ட் வாக் அட்லீஸ்ட் கிரால். பட் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். வி ஹாவ் டு அப்கிரேட், வி ஹாவ் டு எல்லாம் லைஃப்பில் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். செல்ஃபோன் லேட்டஸ்ட் மாறுறோம், மொபைல் ஃபோனில் லேட்டஸ்ட்டு, கம்ப்யூட்டரில் லேட்டஸ்ட்டு, சாஃப்ட்வேரில் லேட்டஸ்ட்டு, டிவி மானிட்டர் லேட்டஸ்ட்டு, எல்லாமே நம்ம மட்டும் அப்டேஷனே பண்ணல. அதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். அடுத்த லெவல் அப்டேஷன் பண்ணணும். இருக்கிறது போதும்னு நினைக்கிறோம். இல்லை, காணாது. அதில் ஒவ்வொரு ஏரியாவை பார்த்து லைஃப் டாபிக்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் எவ்வளவோ இருக்கிறது. அதில் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதில் நிறைய சிக்கல்கள், நிறைய தடங்கல்கள், நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒரு நிறுவனத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் வந்து கம்யூனிகேஷன் தான். ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற கம்யூனிகேஷன். நான் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸை பற்றி இப்போ நான் பேச போகிறது இல்லை. தமிழே ஒழுங்காக நமக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால், உலகத்தில் பாதி பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆஃப் த வேர்ல்டு பீப்புளுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனால் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் தெரியல அவங்களுக்கு. they don't know how to communicate. They have lot of stuff, knowledge, information, they acquired a lot, they don't know how to communicate. இன்னொரு ஆஃப் த பீப்புள் இருக்காங்களே, they have nothing, ஸ்டாக் ஒன்றுமே கிடையாது. they have nothing to say. பெரிய நாலேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அழகாக பேசுவான் பாருங்க, அப்படியே தேன் ஒழுக பேசுவோம். நிறைய நம்ம அரசியல்வாதிகள் பார்க்குறோம், நிறைய மற்றவங்களும் பார்க்குறோம், ஆஃபீஸில் பார்க்குறோம். விஷயமே இருக்காது, ஆனால் பேச்சு கலை, அருமையான கலை. மார்க்கெட்டிங்கில் இருந்தால் பெரிய ஆளாக இருப்பான், நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். ஓகே, அது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வயது 2 வயதில் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். 2 வயதில் ஓரளவு குழந்தையா இருக்கும்போது பேச ஆரம்பிச்சிடும். பேசுறது கற்றுக்கிட்டோம். ஆனால் எவ்வளோ வயசானாலும் எப்படி பேசினா ரிசல்ட் வரும்னு கற்றுக்கவே இல்லை. ஏன்னா அதை போய் கற்றுக்கல, நம்ம எங்கேயும் போய் ட்ரைனிங் போகல, அதை பற்றி அப்கிரேட் பண்ணணும்னு ஒரு யோசனை வரல. எப்படி கற்றுக்கிட்டா நயம்படாக இருக்கும், சுவையாக இருக்கும், இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் அந்த பாயிண்டில் நம்ம யோசிக்கவே இல்லைங்கிறது முக்கியமான விஷயம். கம்யூனிகேஷன் வந்து குடும்பத்தில் கூட ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் மிக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், சரியாக புரியக்கூடிய லெவலில் இருக்கணும். இல்லை என்றால் அது பெரிய சண்டையாக மாறி, என்னோட அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். கம்யூனிகேஷன் தான் பெரிய சண்டைகளுக்கு காரணம். சில நேரங்களில் பேசினால் சண்டை, சில நேரங்களில் பேசாமல் இருந்தாலும் சண்டை. பேசினாலும் குற்றம், பேசாவிட்டாலும் குற்றம். இது வந்து கம்யூனிகேஷன் அப்படி ஒரு விஷயம். அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறது ஒரு சாதாரண சின்ன டாபிக் கிடையாது. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸர்ஸ்க்கு 3 நாள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எடுத்திருக்கேன். அதே ஆடியன்ஸ், ஒரே பேட்ச் 3 நாள். சார் 3 நாள் எடுக்கிறதுக்கு ஸ்டஃப் இருக்கான்னு கேட்டால் சக்கச்சக்கம் இருக்குது. 1 வாரம் எடுக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுக்க கம்யூனிகேஷன் தான். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். we are not going to touch more than 10%. அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது. பட் நம்ம 1 ஹவரில் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியும் நான் கொடுக்குறேன். பட் நிறுவனங்களில் டீம் லீடர் கீழே இருக்கிற மக்கள்கிட்ட பேசணும். எப்படி பேசினா ரிசல்ட் வருங்கிறது கலை. மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள், சரமனாக இருக்கட்டும், எம்டியாக இருக்கட்டும், சிஓ இருக்கட்டும், என்ன வேணால் பேர் வச்சுக்கிட்டோம், தே ஷுட் நோ ஹவு டு கம்யூனிகேட் வித் த லோயர் லெவல் பீப்புள். அதில் இந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. அவ யாராவது வந்துட்டு கேப்பர் திறந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆஃபீஸு, நம்ம மேனேஜர், நம்ம எம்டி, நம்ம சிஓ, அந்த ஓனர்ஷிப் வரணும்னாலே அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். லீடர்ஷிப் வித்தவுட் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு வார்த்தை முதல் டாப்பிக்கில் சொன்னேன். யூ ஆர் ஏ லீடர், யூ ஆர் ஏ மேனேஜர், யூ ஆர் ஏ ப்ரொஃபஷனல் இன் யுவர் ஆஃபீஸ். But how you are influencing your team members or the team players
ஆர் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வித்தவுட் யூசிங் அத்தாரிட்டி கம்யூனிகேஷன் தான். நான் தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லாமலேயே செய்ய வைக்கலாம், செய்யணும், செய்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கலையை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம். அந்த பொசிஷனுக்கு வந்த பிறவா தன்னை உயர்த்த வேண்டும். உயர்த்தினதுக்கு பொசிஷன் வந்தால் கௌரவம், ரைட்? நம்முடைய ஒரு இதுக்காக கொடுக்குறாங்க, ஸ்கில்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்ம உயர்த்தி கொள்ளவில்லை என்றால் அது நம்மளுடைய தவறு தான். நம்ம கற்றுக்கொள்ள அதில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கம்யூனிகேஷன் சொல்லும் பொழுது நான் பேசுகிற விஷயங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் என்ன அர்த்தம் எடுத்துக்கொள்வீர்கள் என்பதற்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது. என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, நீங்க சொல்றது வினோதமா இருக்குது, நீங்க என்னன்னாலும் சொல்வீங்க, நான் அப்புறம் எங்க மேல தலையில ஒரு பாரத்தை வைக்கிறீங்களே, இது உங்க மிஸ்டேக் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ஐ எம் சேயிங். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் மை வேர்ட்ஸ். இதுதாங்க எசன்ஸே இதுதாங்க. கம்யூனிகேஷன் எசன்ஸே இதுதான். இதை சரியாக புரிய வைத்து கொண்டால் தினசரி வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், கூட இருக்கும் பணியாளர்கள்ட்ட, ஒர்க் பீப்புள்கிட்ட, ஒர்க்மேன்கிட்ட நீங்கள் சில தகவல்களை சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க, அதை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன தகவல் முழுமையாக அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டுதா அப்படிங்கிறதான் கம்யூனிகேஷன் ஸ்கில், ரைட்? இப்போ நம்ம பவர் பாயிண்ட் சப்போர்ட்டோட பவர் பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் பார்க்குறேன். ஸோ தட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பவுண்ட்ரிக்குள்ளே நான் இருப்பேன், இல்லைன்னா வெளியே சுற்றிட்டு வருவேன். Hope you are able to see the slide. ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட்ஸ் வந்துடும். Now you are able to see the slide. Someone please respond. Yes, sir. Yes, Right, sir. good. Thank you. I'll expand it 1 minute. ஸோ இனிமையாக பேசுவது எப்படி, இப்போ கம்யூனிகேஷனில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, முதல்ல பேக்ரவுண்ட் எதுக்காக அது இம்பார்ட்டன்ட், எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கணும், ரைட்டா? ஸோ வாட் இஸ் கம்யூனிகேஷனே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இருக்கிற விஷயங்களை நான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன், என்று இருக்கிற கருத்துக்களை மற்றவங்களை சொல்ல வைக்கிறதுக்கு, இம்பார்ட், டிரான்ஸ்மிட், எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன், அதுதான் கம்யூனிகேஷன். பேசாமல் இருக்கிறதும் கம்யூனிகேஷன். பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, அது டைமில் தான் நான் பார்க்கலாம். நான் பேசாமல் என்னோட முகபாவனைகளுக்கு நீங்கள் ஒரு அர்த்தம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, குறைச்சி பார்க்குறான்னு நினைப்பீங்க, ஓர கண்ணாட பார்க்குறான்னு நினைப்பீங்க, இன்னைக்கு ஒரு மக்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே ஒரு கம்யூனிகேஷன் தான். அது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஸ்பீக்கிங், லிசனிங், ரைட்டிங், நாட் வெர்பல் ஸ்கில்ஸ் எல்லாம் கலந்தது தான். பேசுவது, கேட்பது, எழுதுவது, உடல் அசைவு, மொழி. நான் வெர்பல் ஸ்கில்ஸ்னு அதான் உடல் அசைவு மொழி. அதை நம்ம நேரில் தான் கிளாஸ் எடுக்கும் பொழுது அந்த உடல் அசைவு மொழி பற்றி நிறைய பேச முடியும். உட்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன மானிட்டருக்குள்ளே நான் நிறைய சொல்ல முடியாது, ரிசல்ட் வராது. நம்ம சோஷியல் இன்ட்ராக்ஷன், மக்களுடன் எப்படி பேசுகிறோம், எப்படி உறவாடுகிறோம், எப்படி கான்வர்சேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாமே பேஸ் கம்யூனிகேஷன். உங்களை பற்றி ஒருத்தர் ஒப்பீனியனுக்கு வரார் என்றால் உங்களுடைய பேச்சுக்கள் தான். பிஹேவியர் ஒரு பக்கம் இருக்கலாம், த வே யூ டாக், ஐயோ இந்த ஆள் இப்படி பேசுகிறானே, ரொம்ப அரகட்டாக இருப்பான் போல இருக்க, ஈகோஸ்டிக்காக இருப்பான் போல இருக்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை பார்த்தா கொஞ்சம் பணிவாக பேசுகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பாருங்கள், வார்த்தைகள்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க. ஸோ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தோ அல்லது உங்களை பற்றி ஒரு பிம்பமோ ஏற்படுத்துவதற்கு கம்யூனிகேஷன் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கும், நீங்கள் மற்றவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கும், மற்றவர்கள் உங்களை எவ்வளவு தூரத்துக்கு புரிந்து கொள்கிறார் என்பதற்கும் கம்யூனிகேஷன் தான் காரணம். பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் அவர் லைஃப். இதை நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும், காலேஜில் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் இஸ் நாட் த ஃபிஷ் மார்க்கெட், அதுதான் டீச்சர்கிட்ட நம்ம அதிகமாக கேட்ட விஷயம்.
ஸோ லார்ஜ் டிகிரி ஆஃப் உங்களோட சுய மதிப்பு, உங்களுடைய சுயமதிப்பு அதிகமாக வெளிப்படுவதே வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் தான். அசர்டிவ்னஸ்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு, நிறைய பேருக்கு தமிழ் அர்த்தம் தெரியாது. யூ ஹாவ் டு பி அசர்டிவ் அப்படின்றது சொல்வார்கள். உங்களுடைய உரிமைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும், நோ டவுட். யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் யுவர் ரைட்ஸ் அட் சேம் டைம் வித்தவுட் ஹார்மிங் எனி ஒன். அதுதான் அசர்டிவ்னஸ். அப்போ அசர்டிவ்னஸ் கம்யூனிகேஷன் செஷன் எடுத்திருக்கேன் நிறைய நிறுவனங்களில். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம எடுத்தது வேற, அசர்டிவ் கம்யூனிகேஷன் எடுத்திருக்கிறேன். அப்போ யூ ஆர் எக்ஸசைசிங் யுவர் ரைட் ஆஸ் அன் அஃபிஷியல், ஆஸ் அ சூப்பர்வைசரி கேடர் பர்சன், ஆர் ஆஸ் அ மேனேஜர், ஆஸ் அ பிரசிடென்ட், ஆஸ் அ வாட் எவர் மேபி. பட் ஹவு யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த பீப்புள் without exercising your authority, at the same time using the power, influencing people without harming them. That is very important. Exercising your power without harming them. அது இருந்தால் சூப்பர் கம்யூனிகேஷனாக இருக்கும், ரைட்டா? அப்போது இதுதான் முக்கியமாக தேவையான விஷயமா இருக்குது. என்னோட கீழே இருக்கிற ஒரு டீம், நான் அலுவலகத்தில் எனக்கு கீழே 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 30 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், ஈவன் 10,000 பேர் கூட இருக்கலாம். மாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. முசோலினி ஸ்பீச் கேட்டு பாருங்க, ஹிட்லர் ஸ்பீச் கேட்டு பாருங்க, கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க. யூடியூப்ல நம்ம என்ன வெறும் மீம்ஸ் பார்க்க பிறந்திருக்கோம்? பாருங்க எப்படி பேசுறாங்க, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, என்ன வார்த்தைகள் பேசுறாங்க. ஹவு மஸ்மரைசிங், ஹவு ஒன் பர்சன் இஸ் மஸ்மரைசிங் த ஆடியன்ஸ் வித் ஜஸ்ட் வித் கம்யூனிகேஷன். அழகாக பேசுகிறார். தமிழ்ல பேசுறவன் மாதிரி பார்க்குறோம். பர்வீன் சுல்தானா, சுகிசிவம், பாரதி பாஸ்கர், சொல்றதுக்கு சில நபர், ஈவன் கோபிநாத் கூட, ரைட்? ஸோ இது மாதிரி சில நபர்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அந்த காலத்தில் கிருபானந்த வாரியார் ஆன்மீகத்தில் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஹவு தேர் ஒன்லி தேர் ஆல்சோ கம்யூனிகேட்டிங், we are also communicating. நாமளும் பேசுகிறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் த ரிசல்ட் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வருது. அப்போ அதை மாதிரி நம்ம பண்ணணும்னா எங்கே எப்படி கொண்டு போகணும்? ரிசல்ட் வரணும். எனக்கு எல்லாம் ரிசல்ட். நம்ம வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கும் we want ரிசல்ட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ரிசல்ட்ஸ். ஏன்னா தோணாலும் கிடையாது. ஆஃபீஸ் ஒர்க் வந்தால் we want ரிசல்ட்ஸ். ஈவினிங்கில் என்ன அவுட்புட், என்னால் என்னோட சீட்டில், என்னோட பிளேஸில், என்னோட ஜாபில், என்னுடைய டிசிக்னேஷனில் வாட் அவுட்புட் ஐ எம் கிவிங். ஐ மே பி கம்யூனிகேட்டிங் அதர் பீப்புள், பட் வாட் இஸ் தி எஃபெக்ட்? ரிசல்ட் என்ன? நான் கம்யூனிகேட் பண்ண 100% ரீச் ஆச்சா? அப்போ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்றால் நான் பேசுகிற விஷயம் ரிசீவருக்கு 100% போய் சேர்ந்தால்தான். அப்போ அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கம்யூனிகேஷன் போய் சேராமல் போகலாம். அது பேரியர்ஸில் ரொம்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ஷன். ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் சம்திங் டு சம்மன். தென் ஹவு ஐ ப்ரெசன்ட், தென் ஹவு த பீப்புள் ரெஸ்பாண்ட் ஃபார் இட். புரிஞ்சுக்கிட்டு தலையாடுறாங்களா, ஹெட் நாடிங் கொடுக்குறாங்களா, சொல்கிறாங்களா, இல்லை டவுட்டு கேட்குறாங்களா, த ரெஸ்பான்ஸ், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதை வந்து அனலைஸ் பண்ணலாம். அவங்க கூட அவங்க கேட்குற கேள்வியை நம்ம அனலைஸ் பண்ணி பதில் சொல்கிறான். நம்ம சொல்கிற பதில் அவங்க அனலைஸ் பண்ணி ஓகேன்னு சொல்லலாம். ஒரு டிஸ்கஷன் கூட நடக்கலாம். ஃபீட்பேக் கடைசியில் வந்து கேட்டுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, ஏதுன்னு சொல்லி. இதெல்லாமே இருந்தால் தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நான் கூப்பிட்டேன், 5 நிமிஷம் சொன்னேன், எல்லாரும் தலையாட்டினாங்க, மீட்டிங் முடிஞ்சுது. ரிசல்ட் வருமா? வராது. நிறைய இடத்துல நான் இன்ஸ்பைட் ஆஃப் மை டாக்கிங் டு எவ்ரி ஒன், நோபடி ஹஸ் அண்டர்ஸ்டுட், நோபடி ஹஸ் ஃபாலோட் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. கம்ப்ளைண்டாக வேற சொல்லுவாங்க. ஏன்? நம்மளுடைய எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் இல்லை. both the communicator and the creator understand the topic in the same similar manner. நான் எந்த வேவ் லென்த்தில் கொடுக்குறனோ அதே வேவ் லென்த்தில் அடுத்த ஆள். இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு ப்ரெசென்டராக இருக்கிறேன். now my role is for another 1 hour. ப்ரெசென்டர், ஸ்பீக்கர். நீங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருக்கு. வாட் எவர் பொசிஷன் யூ ஆர் ஹோல்டிங், நவ் யூ ஆர் ஏ பார்ட்டிசிபெண்ட். அப்போது என்னோட கம்யூனிகேட்டர், நான் when I am communicating, you are the receiver. அந்த ரிசீவருக்கு நான் சொல்கிற தகவல்கள் உங்களுடைய வேவ் லென்த்தில் போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஹூ இஸ் த ரிசீவர், வாட் இஸ் த வேவ் லென்த், எந்த வேவ் லென்த்தில் நான் போனால் அவருக்கு ரீச் ஆவேன். அது முக்கியமான விஷயம். இப்போது சேம் டாப்பிக்கே நான் வந்து வேறு வேறு ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பெரிய சிஓஸ்க்கு, எம்டிஸ்க்கு, பெரிய அஃபிஷியல்ஸ்க்கு நான் எடுக்கிறேன், ரிசல்ட் ஆஃபீஸர்லாம் எடுக்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கிறேன், நிறைய பேருக்கு.
ஸோ ஹை லெவல் பீப்புளுக்கு பேசும்போது என்னுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கணும், என்னுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், அவங்க லெவலுக்கு நான் இருக்கணும். அங்கே போய் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்தேன்னா டெஃபினட்டாக எனக்கு இமேஜ் காலி ஆகிடும். கம்யூனிகேஷன் வராது, கட் ஆகிடும். என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு, ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப லோ லெவலில் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பீப்புள் எக்ஸ்பெக்டட் ஹை லெவல் கம்யூனிகேஷன். ஸோ அவங்களோட வேவ் லென்த் புரிந்து கொண்டு அவங்க டிசிக்னேஷன் தக்கன அவங்க லெவலில் நான் பேசணும். செகண்ட், நான் ஆர்டினரி கிளரிக்கல் லெவல், ஆர்டினரி ஒர்க்மேன் லெவல், ஆர்டினரி பீப்புளுக்கு நான் பேசுகிறேன், அவங்க வேவ் லென்த்தில் நான் பேசணும். ஒர்க்கிங் உமனுக்கு நான் பேசுகிறேன், அவங்க வேவ் லென்த்தில் பேசணும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நான் பேசுகிறேன், அவங்க இதில் பேசணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பேசுகிறேன், அவங்க டீச்சர்ஸ்க்கு பேசுகிறேன். ரொம்ப கஷ்டம். டீச்சர்ஸ்லாம் கேட்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆடியன்ஸில் யாராக இருந்தால் கோச்சிக்காதீங்க. இட்ஸ் ரியல் சேலஞ்சிங் ஜாப் ஃபார் மீ, சேலஞ்ச் ஃபார் எனி ட்ரைனர், எனி ஸ்பீக்கர். They you have to open up their mind to make them to understand. It's very difficult. நார்மலாக நிறைய பீப்புள் அப்படி நீட் நாட் பி டீச்சர் லெவல் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஐ நோ எவ்ரி திங், வாட் இஸ் தேர் டு லேர்ன் அப்படின்னு ஒரு சின்ன பிரேக் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு பேரியர். ஐ நோ எவ்ரி திங்னாலே காலி நமக்கு. ஒன்றும் கிடையாது. நம்ம கற்றது கைமண் அளவுங்கிறது உண்மைங்கிறது களத்தில் இறங்கி பார்த்தா தான் தெரியும். சுய முன்னேற்ற புத்தகங்கள்லாம் படித்து பார்த்தா தான் தெரியும். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இதெல்லாம் காணாது, லைஃப்லாம் காணாது. அது ரிசீவர்கிட்ட நீங்கள் வந்து பேசும் பொழுது யூ ஆர் நாட் ஓன்லி ஷேரிங் தி இன்ஃபர்மேஷன், யூ ஆர் கம்யூனிகேட்டிங் யுவர் எமோஷன்ஸ் ஆல்சோ. கோபமாக பேசினால் அந்த கோப உணர்ச்சிகள் கேட்பவரை கண்டிப்பாக பாதிக்கும். வருத்தமாக பேசினால், சோகமாக பேசினால், அப்போ அந்த வேவ் லென்த் அவங்களுக்கு போயிடுது, அப்படியே போயிடுறது. கோபமா பேசணும்னா யூ கனாட் எக்ஸ்பெக்ட் த ரிசீவர், த லிசனர் டு பி கூல் ஆர் காம். இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அவங்க வைப்ரேஷன் மாறிட்டு இருக்கும், ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி தள்ளிட்டோம், மாறுவாங்க. பதில் வந்து இதே ஃப்ரீக்வன்சியில் வரலாம், பட் நார்மலாக இருக்க மாட்டாங்க. இதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யூ வாண்ட் டு கம்யூனிகேட் சம்திங், யூ ஆர் அன் ஆங்கர் மோட், ஓகே, யூ நீட் நாட் பாஸ் ஆன் த ஆங்கர் மோட் டு த ரிசீவர்ஸ். You have to communicate only, you have to make them to understand. Let them also understand you are in anger mode, that is different. But don't fire with words. Don't shoot the people with your words. அவர்களை வார்த்தைகளால் கொல்ல வேண்டாம். நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் போதும், வார்த்தைகளால் கொல்ல வேண்டாம். ஏனென்றால் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். என்ன வார்த்தைகள் நீங்க போட்டுட்டாலும் சாரி என்று சொல்லி அழிக்க முடியாது. அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகமே கிடையாது. என்னன்னா நீங்க அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவாங்க. ஸோ வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. கோபமாக பேசும் பொழுது வார்த்தைகள் தவறும். ஸோ எமோஷன் மேனேஜ்மெண்ட் கிளாஸில் அதை பற்றி பேசிட்டேன், அதுக்குள்ளே டெப்த்தாக போகல. ஆனால் வார்த்தைகள், நான் கோபமாக இருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர்த்தினால் போதும், வார்த்தைகளை ஜாகிரதையாக சொல்ல வேண்டியிருக்கும். உங்கள் கோப உணர்ச்சிகளும் கூட வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு 6வது அறிவுங்கிறது, அதுதாங்க நமக்கு. ஸோ ரிசீவர் வந்து நீங்கள் பேசுகிறத கரெக்டாக புரிஞ்சுட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ஹெட் நாடிங்கோ இல்லை கேள்வியோ டவுட்டோ கேட்க ஆரம்பிக்கும் போது தான் ஒழுங்காக ரிசீவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே கேட்கல, பதிலுக்கு ஒன்றுமே கேட்கல, தலையாட்டிட்டு இருக்காருன்னா சத்தியமாக உள்ள ஒன்றும் போகலன்னு அர்த்தம். ஒன்று நம்ம சரியாக சொல்லலை, இல்லை அவர் சரியாக வாங்கலை, ரிசீவ் பண்ணக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருக்கலாம். மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் மென்டல் ஹெல்த்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம்? அதான் பிஹேவியரை மாறுது. நான் உள்ள டென்ஷனில் இருக்கிறேன், 1000 கமோஷனில் இருக்கிறேன், 1000 பொல்யூஷனில் இருக்கிறேன். ஹவு ஐ வில் பி இன் ரிசீவிங் பொசிஷன்? டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். லாஸ்ட் சாட்டர்டே டிட் ஒரு செஷன் பண்ணேன். அவங்களுக்கு வேறு டாபிக், அது பாஸ்போர்ட் டு சக்ஸஸ் சொல்லி. நான் உள்ளே போன உடனே என்ன சொல்கிறேன், டுடே இஸ் எ கிரேட் டே அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கை குலுக்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். நான் என்னோட செஷன் நிறைய செஷன் அதான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்டிங் ஐஸ் பிரேக்கர்னு சொல்லுவோம். ஏன்னா வரும்போது 1008 மூடில் வந்துருப்பாங்க. டிராஃபிக்கில் 1 மணி நேரம் டிராஃபிக் ஜாம், டிராஃபிக் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சிலருக்கு ஒய்ஃப் பொல்யூஷன், சிலருக்கு ஹஸ்பண்ட் பொல்யூஷன், எல்லாம் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் தாண்டி உள்ளே வரும்போது என்ன மனநிலையில் உட்காடுறாங்க. அவங்க அதே மனநிலையில் உட்காந்தா நான் எவ்வளோ பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஐ ஹவ் டு மேக் தம் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள், மேக் தம் கூல், மேக் தம் ரிலாக்ஸ், தென் only I can inject something.
ஸோ ஐ அப்ளைட் தட் டெக்னிக். Go and handshake with everyone saying, today is a great day, today is a great day, today is... அந்த பழைய இதெல்லாம் மறந்து போயிடும். உட்காந்து மூடே மாறிடும், வைப்ரேஷனே மாறிடும். ஒரு பாசிட்டிவிட்டி உள்ள கொண்டு வந்துடலாம். ஈஸியான டெக்னிக் அது. ஸோ அதான் குட் மார்னிங் ஆஃபீஸில் போனாலும் 10 பேர் குட் மார்னிங் போடுறோம், மற்ற எல்லாத்தையும் மறந்துடும். ரைட்? ஸோ அவங்க ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் தான் எதையும் பேச முடியும். அப்போ கம்யூனிகேஷனில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. 7 பாயிண்ட்ஸ் நம்மளோட கம்யூனிகேஷனில் தெளிவாக இருக்கணும். இந்த ஃபேக்டர்ஸ் 7 important factors இருக்கணும். அப்பதான் அந்த ரிசல்ட் கிடைக்கணும். we are working for results. I am always telling we are working for, we want results. அப்போ வந்து credibility of the speaker, நான் யாரு அப்படிங்கிறத வச்சு தான் நான் கேட்கறத அவங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க. நான் யாருன்னு தெரியாம அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியாது, இன்னும் கேட்க முடியாது அவங்களால. இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கணும், நான் ட்ரைனர், அப்படி ஒரு ஸ்பீக்கர், ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு கார்பரேட், அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். ரைட்? பட் அதுதான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணும் உங்களுக்கு கேட்க வைக்கிறதுக்கு. ஏதோ சொல்ல வர்றார், ஏதோ தெரிஞ்ச விஷயம் 4 விஷயம் ஷேர் பண்ணுறார், கேட்போம், புரிஞ்சுப்போம், நான் முடிஞ்ச நம்ம அப்ளை பண்ணுவோம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ ஒரு கிரெடிபிலிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் ஓப்பன்ஸ் அப். அப்போ அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் அவர் சொல்கிற வார்த்தைகளையோ நான் கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கோ மனம் அலோவ் பண்ணுது. அது யாருன்னு தெரியலைன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட ஆகும். ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம லைஃப்பை தொடாத வரைக்கும் பக்கத்தில் வரமாட்டார். ஸோ கிரெடிபிலிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர், கேப்பபிலிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எந்த டாபிக் இவரால் பேச முடியும். யாரோ ஒரு நாள் கூட ஏதோ ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேச சொல்ல முடியாது. ஷுட் பி அந்த ரிலவெண்ட்டாக அவரால் பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இல்லை எடுத்து பிக்கப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸாவது இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு திடீர்னு நாளைக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறேன், வரவேற்பு கொடுங்கன்னா ஆடிடுவாங்க. ஏன்னா ஃபியர் நிறைய ஃபியர் மக்களுக்கு உண்டு. அதில் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப பெரிய விஷயம். மேடை பேச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு மிக மிக 100ல் ஒரு 98 பேர் 97 பேருக்கு அது பயம்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பேர் தான் நின்று, ஆடியன்ஸ் யார் வேணாலும் இருக்கட்டும், எந்த அதிகாரி வேணாலும் இருக்கட்டும், போலீஸ் அஃபிஷியலாக வேணாலும் இருக்கட்டும், யார் விஐபினாலும் இருக்கட்டும், நான் சொல்கிற வந்ததை கரெக்டாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஐ எம் நாட் பாதர்டு போட்டு ஆடியன்ஸ் என்னது, நான் சொல்கிறேன், அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறேன். அப்போ அந்த கெப்பாசிட்டி உள்ள வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நாளைக்கு ஒரு பொசிஷன் வந்தப்பறம் இந்த கெப்பாசிட்டி வளர்த்து. ஸ்பீக்கர் ஷுட் நோ த சப்ஜெக்ட் வெல். இப்போ எனக்குலாம் சில டாபிக் தெரியாத டாப்பிக்லாம் என்கிட்ட கேட்பாங்க, சாரிங்க எனக்கு வராதுன்னு சொல்லிடுவேன். ப்ரெசென்ட் பண்ணிடலாம், வேற விஷயம். ரிசல்ட் வராது, எனக்கு இமேஜ் வராது, எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல முடிச்சு வெளியே வரும்போது. நான் புக்கை பார்த்து 10 பாயிண்ட் எடுத்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் தெரியும், பண்ணிடலாம். பட் ரிசல்ட் வரும். அப்போ தெரியாத சப்ஜெக்டில் மூக்க நுழைக்கக்கூடாது. ஸோ ஆஸ் எ ஸ்பீக்கர், ஆஸ் எ ட்ரைனர் அணுங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தெரியலன்னு சொல்லிட்டா யாராவது எக்ஸ்பர்ட் வச்சுட்டு போகிறாங்க. மேனேஜ் பண்ணணுங்கிறது நம்ம இறங்கவே கூடாது. இந்த டாபிக் எனக்கு தெரியாது, மேனேஜ் பண்ணணும்னு இறங்கவே கூடாது. முதல்ல கஷ்டம்லாம் பட்டிருக்கேன், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். என்னை வேறு ட்ரைனிங் கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு இங்கிலீஷ் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐ எம் நாட் அன் இங்கிலீஷ் வாத்தியார் கிடையாது. நம்ம பேசிக்காக தமிழ் கற்றுக்கிட்டு இன்றைக்கி இங்கிலீஷில் பேசுகிறோம், வேறு விஷயம். அது அனுபவத்தில் கற்றுக்கிட்டோம். பட் இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் இங்கிலீஷ் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டன்ட் கூப்பிட்டு போய் ட்ரைனிங் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. டாபிக் வேறு ஏதோ சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா இது எடுங்கன்னாங்க. நான் நிஜமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரியும் பேசுகிறேன், பட் அதை ஒரு கேப்பபிள் பர்சன் பேசுனா எப்படி இருந்திருக்கும், ஒரு எக்ஸ்பர்ட் பேசுனா எப்படி இருந்திருக்கும், அதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா, நம்ம இமேஜ் காலியாக இருந்தா இல்லையா. ஸோ அதனால் அந்த யார் பேசுகிறாங்களோட கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஜாபை அலோகேட் பண்ணுறீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஆளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா மீட்டிங் சொதப்பிடுவார். ஸோ content is very important in any meeting, in any speech. இன்னைக்கு content communication skills பெரிய ஏரியா. கொடுக்கக்கூட கண்டென்ட் ரிசல்ட் வரணும், போய் ரீச் ஆகணும், உங்களுக்கு டேக் அவேஸ் இருக்கணும். த கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக் எடுத்தீங்கன்னா புக்கு ஃபுல்லாக படிக்கணும். நான் புக் ஃபேரில் போனேன்னா முதல்ல கண்டென்ட்ஸ் எடுத்து கிடுக்கிடுன்னு பார்ப்பேன். கிடச்சி முடிஞ்சுன்னா கண்டென்ட் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன். அந்த டாபிக் ஏதாவது புதுசாக வித்தியாசமாக இருந்தால் அதை போய் எக்ஸ்ப்ளோர். ஒரு 15 டாபிக் கொடுத்துருக்கேன், 14 டாபிக் எனக்கு தெரிஞ்ச டாபிக், ஒரு டாபிக் எனக்கு தெரியாது, ஐ கேன் எக்ஸ்ப்ளோர். ஸோ அந்த புக்கு என்ன இருக்குங்கிறது அந்த கண்டென்ட் தான் சொல்ல போகிறது. ஸோ ஸ்பீக்கர், நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் யார், நான் யார், ஆடியன்ஸ் யாருங்க வேற விஷயம், அடுத்த விஷயம். கண்டென்ட் எனக்கு இஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு பேசுவதற்கு, மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணதுக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ லவ் ஸ்பீக்கிங், ஐ லவ். ஆடியன்ஸ் 5 பேர் இருந்தால் கூட ஐ லவ் ஸ்பீக்கிங். தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறோம். பிரபஞ்சம் நமக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கு.
எல்லாமே நமக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்க தான், ஷேர் பண்ண தான். ஸோ அதுக்காக வந்து லவ் ஸ்பீக்கிங், லவ் என்லைட்டனிங், எம்பவரிங், எஜுகேட்டிங், ஐ லவ் இட். ரொம்ப நல்ல விஷயம். அது கண்டென்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இந்த ஆடியன்ஸுக்கு தேவையான கண்டென்ட் தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தா நம்ம பேர் போயிடும். ஸோ கான்டெக்ஸ்ட், கான்டெக்ஸ்ட்னா எந்த இடத்துல எந்த வார்த்தை என்ன மீனிங் கொடுக்கும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில வார்த்தைகள் இந்த இடத்துல பண்ணும்பொழுது வேற மீனிங் வரும், அந்த இடத்துல போடும்போது வேற மீனிங் வரும். இப்போ சொல்கிற ஆக்சென்ட்லேயே நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், நமக்கு டைம் இல்லை. அது நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பேன் டைரக்ட் ப்ரோக்ராம்னா. ஐ நோ, ஐ நோ அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்றாங்கிற வச்சு மீனிங் இருக்குது. ஒரு வார்த்தை அவர் பேசிட்டு இருக்கிறார், ஐ நோ, ஐ நோ சார் அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியும் அர்த்தம். யாராவது சொல்லிட்டு இருக்காரு எனக்கு பிடிக்கல, ஐநோ ஐநோ, அந்த வார்த்தை அவர் சொல்றது பிடிக்கல, அது சொல்ற வேகம் பிடிக்கல, வேகம் பிடிக்கல. தி வே ஐம் டெல்லிங், த ஸ்பீக்கருக்கு தெரியணும் நான் வந்து சரியா ரிசீவ் பண்ணல, கோவத்தில் இருக்கிறேன். அந்த வே ஐநோ ஐநோன்னு சொன்ன விதம் ஒரு மெசேஜ் அவர் கொடுக்கணும், அவர் எடுத்துக்கணும். இதெல்லாம் நிறைய ஒருத்தர்கிட்ட பேசும்போதே வார்த்தைகள் மட்டும் இல்ல, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கவனிங்க. அது ஒரு பெரிய கம்யூனிகேஷன். இன்டர்வியூ போர்டில் நான் இருந்திருக்கேன், 5-6 கம்பெனியில் இருந்திருக்கிறேன், இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் மெம்பர்ஸை. இனி எதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க பல விஷயங்களை ஃபேக்டர்ஸ், பர்சனாலிட்டி பல விஷயங்கள் செக் பண்ணுறதும். சார் நான் ஓன் கொஸ்டின் சில வச்சுட்டு சில இது வச்சுட்டு சில கேள்விகள் கேட்பேன், சிலது அவங்க சொல்கிற பதில் இருந்து நான் கேள்விகள் கேட்பேன். த வே தே ஆன்சர், ஐ வில் பி வாட்சிங் தேர் த கியூஸ் இன் தேர் ஃபேஸ். அவன் முகத்தில் வரக்கூடிய சலனங்களையும் மாற்றங்களையும் கவனித்து கொண்டே வருவேன். நான் கேட்குற கேள்வி அவருக்கு புரியுது புரியல, அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா திருச்சி சொல்கிறாரா, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அந்த நாலேஜ் அவருக்கு இருக்கா இல்லையா தெரிஞ்சிடும். ஒரு ப்ராஜெக்ட் அவர் பண்ணியிருக்கார், காலேஜில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கார், அந்த ப்ராஜெக்டை பற்றி கேள்வி கேட்ட உடனேயே எப்படி அவர் முதல் ஆன்சர் என்ன பண்ணுறார், முதல் சென்டர் ரெண்டாவது சென்டர், அதை வச்சே தெரிஞ்சிடும் அந்த ப்ராஜெக்ட் அவர் தான் பண்ணியிருக்காரா இல்லை வெளியே சும்மா பேரை மட்டும் போட்டு கொடுத்துருக்காரா. கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கம்யூனிகேஷன் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். எல்லாமே பொய் பேசினா கண்டுபிடிக்கலாம். பொய் கண்ணுக்கு நேரடியாக கண்ணுக்கு சொல்ல முடியாது, தோனி இருக்காது பொய் சொல்லும்போது. எனக்கு பிடிச்ச டாபிக் என்னை பேசணும், ட்ரைனிங் பேச நான் தண்ணி குடிக்காமல் பேசுவேன், சாப்பாடு எல்லாம் பேசுவேன், 24 hours பேசுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது. அப்போ அவனுக்கு பேஷன் தெரிஞ்சிடும், எது பிடிச்சி பண்ணுறான். பிடிக்காத ஒரு விஷயம் நான் பொய் சொல்கிறோம்னு நினச்சா கூட, ஒரு விஷயம் எனக்கு தெரியும்னு ஒரு விஷயம் சொன்னால் சொல்ல முடியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் யாரோட ப்ராஜெக்ட்டு பேரை மட்டும் மாற்றி போட்டு ஏதோ கொடுத்துருக்குறேன், அந்த ப்ராஜெக்ட் பற்றி கேள்வி கேட்டாலே என் மூஞ்சி கொஞ்சம் மாறும். அதில் ஒரு அடுத்த எக்ஸ்ட்ரா வார்த்தை கேட்டால் நான் ஒரு லைன் தான் ஆன்சர் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வி கேளுங்க, ட்ரைனிங் பற்றி கேளுங்க, ஹவு கார்பரேட்டிவ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடை 10 வர சொல்லுவேன். கரெக்டா? முகத்திலே தெரியுமா? ஸோ கான்டெக்ஸ்ட், எதை எந்த இடத்தில் பேசுகிறோம், இது இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு இடத்துல ரெசிடென்ஷியல் அசோசியேஷன், நிறைய இடத்துல கெஸ்ட் லெக்சர்ஸ் நான் போவேன். அங்கே ஒரு ரெசிடென்ஸ் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் ஆன்மீகமாக 1-2 விஷயங்கள்லாம் பேசிட்டோம். ஆழ்மனத்தை பற்றி பேசும்பொழுது, ஆழ்மனம் அதை பற்றி பேசும்பொழுது சுவாமி விவேகானந்தா கூட சொல்லியிருக்காரு, ஆழ்மனத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு, புத்தகங்கள் படிக்கிறதை பற்றி சொல்லியிருக்காரு, புத்தகங்கள் படிங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே நான் சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது நான் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பேன். தட் வில் உங்களை லைஃப்பை செட்டில் பண்ணி வைக்கும், எல்லா சேலஞ்சஸும் சவாலையும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். புக்ஸ் ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது உடனே ஒருத்தர் சொன்னார், விவேகானந்தரே வந்து புத்தகம் படிக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காருன்னாரு. நான் ஒரு செகண்ட் யோசித்தேன், எந்த கான்டெக்ஸ்டில் அப்படி சொல்லியிருக்காரு, எந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. புத்தகம் சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிப்பது வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது முடிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு. இருங்க சார், பக்கத்தில் தான் வீடு, அந்த புக் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன்டார், போயிட்டார். அவன் ரெசிடென்ஷியல் அங்கே தான் நடத்துகிறேன், அந்த காலனியில் தான் நடத்துகிறேன். போயிட்டு 15 நிமிஷம் கழிச்சு வந்தார், இந்த புக் எடுத்துக்கொண்டு காமிச்சார். இந்த பாருங்க சார், இந்த லைன் பாருங்க சார். நான் அந்த லைனை படித்தேன், புக்கு படிப்பது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டுருது. கரெக்ட். இப்போ மேலேயும் கீழையும் படிக்கணும்ல, எந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை படித்து பார்க்கும் பொழுது தன்னைத்தானே முன்னேற்றிக் கொள்வது, சுய முன்னேற்றம், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இது எவ்வளோ வாய்ப்புகள்லாம் இருக்கிறது, பெரியவர்கள உரைகளை கேட்கலாம் சொல்லிட்டு புத்தகங்கள் படிக்கலாம். ஆனால் புத்தகங்களை படித்து புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கணும்.
இந்த ரீடர். ஓ, அப்படி தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் எத்தனை புத்தகம் படித்தாலும் வேஸ்ட்டு. கான்டெக்ட் புரியுதா? இப்போ எந்த கான்டெக்ட்ல எந்த வார்த்தை என்ன மீனிங் கொடுக்குது, அது ஒரு பீஸை மட்டும் தூக்கிட்டு வந்தால் வேற மீனிங். அந்த கான்ட்ராஸ்ட்ல அந்த இடத்துல அதை ஒட்டினா தான் ஃபுல்லாக 10 லைன் படித்தாதான் மீனிங் வரும். இது போல் நாம் பேசும் பொழுது எந்த கான்டெக்ட்ல பேசுகிறோங்கிறத ஜாகிரதையாக பேசணும். ஆனால் எவ்ரிபடி வில் பி லிசனிங், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே மனசை புண்படுத்திடக்கூடாது, மிக ஜாக்கிரதையாக பேசணும். யூஸ்வலாக வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்து உயிரோடு இருக்கும் அரசியல் தலைவர்களை பேசக்கூடாது, மதம் பற்றி பேசக்கூடாது, ஜாதி பற்றி பேசக்கூடாது. இதெல்லாம் எங்கேயாவது யாருக்காவது ஒரு உணர்வுகளை பாதிச்சுன்னா அது வந்து பூதாகரமாக வெடிக்கும். ரைட்டா? ஸோ சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார்கிட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க நம்மளோட ஒயர் லெவலில் இருக்காங்களா இல்லை அடுத்த கீழ் லெவலில் இருக்காங்களா? ஹேரார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஹேரார்கினா சிஇஓ வில் நாட் டாக் டு த பேஸ் லெவல் ஒர்க்மேன் டைரக்ட்லி. எதிர்பார்க்கவும் முடியாது. இப்போ வந்து ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டா பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். சேர்மன் வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், பிரான்ச்சில் இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஒர்க்மேனுக்கெல்லாம் மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சா ஹீ வில் நாட் டைரக்ட்லி டாக். இப்போ இமெயில் கொடுக்குறாங்க, நியூஸ் லெட்டர் கொடுக்குறாங்க, வீடியோஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ கொஞ்சம் மாறி. பட் நார்மலி ஹீ வில் டெல் தி நெக்ஸ்ட் பர்சன். இடி தான் கூப்பிட்டு சொல்வார். இடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்ன பண்ணுவார், ஜிஎம் கூப்பிட்டு சொல்வார். இந்த ஹியரார்கி இருக்குது. இப்போ ஐ வாண்ட் டு சென்ட் a suggestion to my bank, I have to address the chairman only, right? I have to address the chairman. பட் அந்த லெட்டரை ஃபார்வர்டு த்ரூ த ப்ராப்பர் சேனல்னு நான் போட்டு நான் எங்கள் மேனேஜருக்கு அடித்து கொடுத்து, மேனேஜர் வந்து ஃபார்வர்டுன்னு கீழே ஒரு சாப்பா போட்டு சீல் போட்டு கையெழுத்து போட்டு ரீஜனல் மேனேஜருக்கு அனுப்புவார். ரீஜனல் மேனேஜர் வில் சென்ட் டு ஜோனல் மேனேஜர். ஜோனல் மேனேஜர் வில் சென்ட் டு ஏஜிஎம். ஏஜிஎம் வில் சென்ட் டு டிஜிஎம். டிஜிஎம் வில் சென்ட் டு ஜிஎம். தென் ஜிஎம் வில் சென்ட் டு இடி. இடி வந்து சேர்மன்ட்ட மெசேஜ் தான் கொடுப்பாரு தவிர மெசேஜ் லெட்டர் காமிக்க மாட்டார். ஸோ இந்த ஒரு சேனல் இருக்கு இல்லையா? ஸோ நான் டைரெக்டாக சேர்மனுக்கு டைரெக்டாக மெயில் அனுப்பக்கூடாது, மெயில் ஐடியெலாம் தெரிஞ்சால் கூட அனுப்பக்கூடாது. தட் இஸ் த ப்ரொசீஜர். ஸோ அது மாதிரி ஒரு ஹியரார்கி ஒன்று இருக்குது. அப்போடா டவுனோடா அதை நம்ம ஆஃபீஸ் லெவலில் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த விஷயம் கன்சிஸ்டன்சி. ஒரு பேச்சாளர் ஒரு விஷயம் பேசுகிறாரு, இல்லை ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு அதிகாரி பேசுகிறாரு, இல்லை நம்ம ஏதோ ஒரு டாபிக் பேசுகிறோன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டாப்பிக்கில் அப்படியே இதில் இருக்கிறோமா இல்லை நடுவில் கொஞ்சம் பரண்டுறோமா? இப்போ வந்து நான் வந்து எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்கிறேன். ஆனால் முன்னேற பாதையில் இருக்கிறோமா? முன்னேறணும்னு ஐடியா இருக்குதா? முன்னேறணும் திட்டம் இருக்குதா? அந்த திட்டத்தில் ஆக்ஷன் இருக்குதா? அப்பப்போ எடுத்துக்கோ திருப்பி திருப்பி ட்ராக்ல வரோமா, சைடில் போகாமல்? இப்படி நான் பேசிகிட்டே வரும் பொழுது எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறலாம். எல்லாரும் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினச்சா சாதிக்கலாம், உண்மையிலேயே சாதிக்கலாம், சந்தேகமே கிடையாது. வாட் யூ வாண்ட் அச்சீவ், டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ். டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ். இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் வந்து எல்லாத்துக்கும் அப்புறம் ஒன்று ஜாதகம்னு ஒன்று இருக்குப்பா, நம்ம பர்த் ஸ்டார் ஒன்று இருக்குல்ல, அது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டா கன்சிஸ்டன்சி காலியா? நான் எந்த பாயிண்ட் சொல்கிறேன், எல்லாரும் வெற்றி பெறலாம் வாழ்க்கையில். நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க, அதை எப்படி செயல்படுத்துறீங்க, தவறுகள் வந்து கற்றுக்கொள்கிறீங்களா, கற்றுக்கொண்டதை அப்ளை பண்ணீங்களா, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் அஸ்ட்ராலஜி பிளேஸ் மேஜர் ரோல். அவங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வராதுன்னு சொல்லிட்டோம்னா கன்சிஸ்டன்சி காலியா? என் மேலே மரியாதை போயிடுமா? நான் சொல்ல வந்த கருத்துக்கு ரிசல்ட் வராமல் போயிடுமா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்சி கடைசி வரைக்கும் வெல்லலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இஃப் யூ டிசைட் டு வின், ஹூ கேன் ஸ்டாப் யுவர் சக்சஸ்? ஒன்லி யூ ஆர் ஸ்டாப்பிங் யுவர் செல்ஃப். அப்படின்னு சொல்லி பவர்ஃபுல்லாக பேசிட்டு வரணும். நடுவில் பேர்த்தையும் பிரேக் போடக்கூடாது. ஸோ கன்சிஸ்டன்சி ஷுட் பி மெயின்டைன்டு. கிளாரிட்டி. கிளாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து பேச விஷயம் அவங்களோட வேவ்லென்த் புரிந்து கொண்டு சரியாக ஃபாலோ பண்ணுற அளவிற்கு நான் பேசணும் அப்படின்றால், இப்போ நான் வந்து எல்லாரும் சென்டரில் வந்து மீட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். எவ்ரி ஒன் கேன், வி ஆல் கேன் மீட் சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சென்ட்ரல் ஸ்டேஷன் இஸ் எ வெரி பிக் ஏரியா. 18 பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பிளாட்ஃபாரத்தில் மீட் பண்ண போகிறோம், எத்தனாவது பிளாட்ஃபாரத்தில்? இப்போ ஊருக்கு போகிறோம் பிளான் பண்ணுறோம், எல்லா ஸ்டேஷன்லையும் மீட் பண்ணலாம். நம்ம ட்ரெயின் எந்த இடத்துல பிளாட்ஃபாரத்தில் கிளம்புதோ அந்த பிளாட்ஃபாரத்தில் ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் நிற்கிறேன்ப்பான்னா கிளாரிட்டி. இல்லை அங்கே இருக்கிற ஹோட்டல் பேரை சொல்லி
அந்த ஹோட்டல் பக்கத்தில் நான் நிற்கிறேன்னா கிளாரிட்டி. எதை நீங்கள் சொன்னாலும் முடிந்த அளவு கிளியர் கம்யூனிகேஷன் கொடுத்தாதான் நம்ம கொடுத்த கம்யூனிகேஷன் ரிசல்ட் வரும். அது எப்படி சார் கிளியர்? அவனுக்கு டவுட் வரணும், புரிஞ்சுதான் நம்ம கேட்கணும், திருப்பி கேட்கலாம். சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு புரிஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, உனக்கு புரிஞ்சிருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேனா தான் நார்மலாக கேட்கணும். நான் அப்படி தான் சொல்வேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு கேட்கவே கூடாது. அது அஃபெக்ட் பண்ணும், மக்களை பாதிக்கும். நம்ம ஏதோ பிரின்ஸ்பல் மாதிரி கேட்குறவங்களாம் எல்கேஜி மாதிரி ஃபீலிங் ஆகிடும். அப்படி இல்லை, உங்களுக்கு புரிந்திருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேனா, அப்போ என்ன புரிஞ்சுது சொல்கிறீங்களா, திருப்பி கேட்டால் தான் எவ்வளோ கேப் இருக்குன்னு தெரியும். நான் சொல்கிறது 100 பாயிண்ட், அவர் எடுத்துக்கிட்டது லிசன் பண்ணது 75, புரிஞ்சுக்கிட்டது 60, அதில் திருப்பி ரிப்பீட் பண்ணுறது 40, இங்கேயே 60 காலி ஆகிடும். அப்போ தான் தெரியும் எங்கே கேப் இருக்குன்னு தெரியும். ஸோ மீட்டிங் முடிஞ்சு ரூம் விட்டு வெளியே போகும்போது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கரெக்டான புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன், அந்த பாயிண்ட் சொல்லுங்கன்னு கேட்டால் ரீஅஷ்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளியராக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக கொடுக்குங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக புரிந்து கொள்வார்கள். பட் ஒன் திங் இஸ் ஷுவர், when you say something, the listener will not understand or listener will not intake 100%. There will be a gap. No doubt, there will be a gap. ஏன்னு கேட்டால், people listen what they want to listen. ஒரு ஐடியாவோட வந்திருப்பாங்க, ஒரு ப்ரிஜுடிஸ்ட் மைண்டோட வந்திருப்பாங்க. அதை வச்சுட்டு உட்காந்து கேட்கும் பொழுது அவங்க அவங்க போட்டிருக்க ட்ராக்ல போயிட்டு இருக்கான்னு தான் மனசு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் எங்கேயாவது தப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லிசனிங் அவர் கட் ஆகிடும். அதுலேயே நின்றுட்டு இருப்பார். எப்போ கேப் கிடைக்கும் பேசலாம்னு சொல்லி எதிர்த்து சொல்லலாம், என்னோட அப்போஷன் இது மாதிரி போட ஆரம்பிச்சோம். அப்போ கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். டவுட்டே வராத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ் லெவல் கூட சொல்லலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளாரிட்டி இன்னும் பேசிக்கான சில விஷயங்கள் கொடுக்கலாம். இப்போ நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கிறது ஆஃபீஸ் செல்வத்தை மட்டுக்கும் ஹியரிங்கா லிசனிங்காங்கிறது ஒரு சின்ன ஆசை. ஹியரிங்க்கும் லிசனிங்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. when somebody talks we listen, sometime we hear only. hear only காதில் உழுது உள் வாங்கல. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஹியரிங்னா இயர் டு இயர், காதில் விழுந்தது அவ்வளோதான். ரோட்டில் போயிட்டு இருக்கேன், சினிமா பாட்டு கேட்டது அவ்வளோதான். அவங்க ஏதோ 2 பேர் பேசுகிறாங்கன்னு மட்டும் காதில் விழுந்து அவ்வளோதான். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இஸ் ஒரு ப்ராசஸ் உள்ள என்ன பாயிண்ட் சொல்கிறேன், எது நம்ம லைஃப்பில் ஒத்துருமா வராதா. ஹியரிங் மெக்கானிக்கல். ஐ டோன்ட் டேக் எனி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். லிசனிங் ஐ டேக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். நான் அதை கூர்ந்து கவனித்து வாங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹியரிங் இஸ் ஒன் வே, listening is two way. Yes, one process going on inside me, so two way. Hearing is entertainment, சினிமா பாடல்கள் வெளியே அதெல்லாம் கேட்க என்டர்டைன்மெண்ட். லிசனிங் இன்வால்வ்ஸ் ஆக்ஷன். உள்ள நான் புரிஞ்சுக்கிறேன், அப்ளை பண்ணுறேன், இங்கே நான் தப்பு நடந்திருக்கு, சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தானே, இந்த சொல்கிற பாயிண்ட் எனக்கு ஒத்து, இது மாதிரி உள்ள ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஹியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிறைய பேர், நிறைய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படின்னாலே யார் சரியாக வேலை செய்யல அவங்கள தான் தூக்கி அனுப்புவாங்க. நல்ல வேலை செய்கிறாள் வேணுமே, அவனை அனுப்பிச்சிட்டா என்ன ஆகுது? பட் ஆக்சுவலாக அவனை தான் அதிகமாக எக்யூப் பண்ணால் அவன் தான் வேலை செய்கிறாள், அவனுக்கு அதிகமாக இம்பார்ட் பண்ணால் தான் அதிகமாக ரிசல்ட்ஸ் கொடுப்பான். பட் நிறைய தப்பு பண்ணுறான். என்ன பண்ணுறாங்க, சரியாக வேலை செய்கிற ஆள், செய்யாத ஆள், ஆவரேஜ் ஆள். நமக்கு ட்ரைனிங்னு டிக் ஆகணும். ஐஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இத்தனை ட்ரைனிங் கொடுத்தா வச்சா டிக் ஆகணும், அவ்வளோதான். ரிசல்ட் தான்லாம் நிறைய பேர் கவலைப்படல. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளை ட்ரைனிங் அனுப்புவாங்க. அவன் வரும்போதே 20 நிமிஷம் லேட்டாக வருவான், 1000 காரணம் வர சொல்லுவான். உட்காந்துருக்க பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே நம்ம பாடி லாங்குவேஜ் போயிடும். அவன் உட்காந்துருக்க ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் உட்காந்துட்டு, இல்லை சில சமயம் பேட்ரி இல்லாமல் டவுன் ஆகி சொங்கி மாதிரி உட்காந்துருப்பான், நமக்கு எனர்ஜி போகிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்கள போய் நான் லிசன் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்லேருந்தே பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ் வர சொல்கிறேன். இந்த அனுபவத்தை பூரா சொல்கிறேன். பப்ளிக் ஒர்க்ஷாப் லாஸ்ட் இயர் நடத்தினேன், பப்ளிக் ஸ்பீக்கிங் நடத்தினேன். ஸோ ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ், 1 மினிட், 2 மினிட், 3 மினிட்டுக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸை கவர் பண்ணலையா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கவர் லேட்டர், வெரி டிஃபிகல்ட். அப்போ முதல் 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஐஸ் பிரேக் மாதிரி சூப்பராக பண்ணியாச்சு என்றால் ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் என்ன, எல்லோரும் ஒன்றா உட்காந்தா வரும். ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் ஐஸ் பிரேக்கிங் எப்போ தான் பண்ணுவீங்க? 30 பேர் வரணும், எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் அஃபிஷியலாக ஆரம்பிக்காமல் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். அஃபிஷியலாக ஆரம்பித்த உடனே ஐஸ் பிரேக்கிங் கூட தான் பண்ணணும். அப்போ தான் 30 பேர் 50 பேர். கார்பரேட்டில் யூஸ்வலாக 23, 25, 30 அதுக்கு மேலே போகாது. 25 தான் ஆவரேஜ் கார்பரேட்டில் வைப்பாங்க. அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களை அனுப்பிச்சாதான் ரிசல்ட்ஸ் வரும். நம்மளே போய் ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்டாக உட்கார்ந்தாதான் லிசன் பண்ணுவோம், இல்லைன்னா வெறும் ஹியரிங் தான். ரைட்? ஸோ ஹவு டு மேக் த பீப்புள் டு லிசன். இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், டெட் டாக், டிஇடி டாக். நான் அடிக்கடி பார்ப்பேன், நிறைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவேன். இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு உட்காந்து அதை பார்த்து நோட் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் தான், பட் எப்படி ஒன்றை இன்டர்லிங்க் பண்ணன்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிது. அது இமீடியட்டாக, பிகாஸ் ஐ லேர்ன் எவ்ரி டே. ஸோ கொஞ்சமான ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் நான் படிக்கிறேன், கற்றுக்கிறேன். அதை நான் உடனே ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கும் ரெக்கார்டு வச்சுக்கலாம், என்னோட சிஸ்டத்துலேயே ரெக்கார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பிரிங்கிங் அட்டென்ஷன். அடுத்தவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கும் பொழுது அவங்களோட அட்டென்ஷன் உங்களுக்கு வந்தால்தான், உங்களை பார்த்து திரும்பினால்தான், உங்கள் கண்ணை பார்த்தால்தான், கண்ணோடு கண்ணுக்கும் சொல்ல லிசனிங்கில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஐ பவர்ஸ் வெரி 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 பவர்ஃபுல். ஐ டு ஐ கான்டாக்ட். யூஆர் வில் பி கம்யூனிகேட்டிங் மோர் தென் த வேர்ட்ஸ். இன்னும் நிறைய புரிஞ்சுப்பாங்க. ஐ டு ஐ அது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரைட்? ட்ரைனிங் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 2 ரவுண்டாக நிறுத்தி வச்சு உள்ளே இருக்கிற ரவுண்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த பக்கம் 2 எதிர பார்க்குற மாதிரி உட்காரணும், நின்றுட்டு நிற்கணும். அவங்க கண்ணை பார்த்து 30 செகண்ட்ஸ் கண்ணை சிமிட்டாமல் பார்க்க வேண்டும். கஷ்டம். திடீர்னு கண்ணில் கண்ணீர்லாம் வரும், அதெல்லாம் வரும். அதெல்லாம் ஐ அண்டர்கான் சச் எக்ஸசைஸ் இன் அதர் ட்ரைனிங் வேர் ஐ அட்டெண்டட். அதெல்லாம் நான் அட்டன் பண்ணதில் வந்து எதாவது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஐ ஜஸ்ட் ரிசல்ட்ஸ் வருது நான் பார்க்குறேன். ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட். அப்போ பிரிங்கிங் அட்டென்ஷன் அப்படிங்கிற பொழுது ஜஸ்ட் ஒரு பார்ட்னு சொல்லி பார்க்க, கண்ணை பார்க்கலாம், அட்டென்ஷன் முகத்தை பார்த்து இருக்கணும், அவ்வளோதான். வெளியே எங்கும் பின்னாடி என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கலாம், சைடில் பார்த்துடக்கூடாது. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இவருக்கு வந்து என்ன நினைப்போறோம், ஹீ இஸ் நாட் அட்டென்டிவ் டு மை டாக், ஹீ இஸ் நாட் லிசனிங் டு மீ. ஃபீலிங் வந்துருச்சுன்னா சொல்ல அந்த ஃப்ளோ போயிடும், இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல மாட்டார். லிசனிங் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணணும்னு நினச்சா சொல்ல வந்தோட ஜாஸ்தி சொல்லுவார், பவர்ஃபுல்லாக சொல்லுவார், நமக்கு தான் நல்லது. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு பிரிங் த அட்டென்ஷன் ஆஃப் த லிசனர் ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் த டீம். அதை நீங்கள் கொண்டு வரணும். ரெண்டாவது, யூ ஹவ் டு கனெக்ட் வித் தம் சம்வேர் எல்ஸ். அந்த கனெக்ஷன் தாங்க ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்கூலில் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறேன். காலேஜில் போய் இன்ஜினியரிங் காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். 200 பேர் 300 பேர் மாதம் 500 பேர் உட்காந்துருக்காங்க, 500 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. நான் போய் ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பவர்ஃபுல்லான டாக் நான் 1 ஹவர் கொடுத்தாலும் வேஸ்ட்டு. சீஃப் கெஸ்ட் 1 ஹவர் பேசுவார்னு சொல்லிடுவாங்க. அந்த 1 ஹவர் நான் உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகி இருக்கணும்ல. அப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்? இங்கே வாழ்க்கையை தொடரும். லைஃப்பை தொடாமல் எந்த பேச்சும் ஆரம்பிக்க முடியாது. ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் த ஃபேக்கல்ட்டிஸ் when I address ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ப்ரொஃபஸர்ஸ்க்கு இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் 29 காலேஜில் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்கூல்ஸில் பண்ணியிருக்கேன். ஐ யூஸ் டு கிவ் அன் இன்ஃபர்மேஷன், அட்வைஸ் மாதிரி சொல்கிறது உண்டு. முதல் 5 நிமிஷம் படிப்பு பற்றி எதுவும் பேசாதீங்க, வாழ்க்கையை பற்றி பேசுங்க. லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க, கனெக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. மூன்றாவது, அட்டாச் எமோஷன்ஸ். அவரோட உணர்வுகளை வந்து எங்கேயோ நம்ம வந்து பாசிட்டிவாக தூண்டி விடணும். அரசியல்வாதிகள்லாம் நெகட்டிவாக தூண்டி விடுறாங்க. அந்த எமோஷன்ஸ்னால தான் அவங்க அட்டாச் ஆகிறாங்க. கீழே விடனா கீழே விடுறான், காலத்தோடனா காலத்தோடுறான். ஏன் சொன்னதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறான்? ஏன் எமோஷன்லேயே அவங்கள எப்படி பிடிக்குன்னு தெரியும். எமோஷனில் வீக்காக ஆக்கிடுறாங்க அவனை, இந்த ஃபாலோவர்ஸை வீக்காக ஆக்கிடுறாங்க. ஸோ நம்ம வந்து எமோஷனாக டச் பண்ணி எமோஷன் மூலமாக அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக கொடுக்கலாம். பையன் பாசிட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவோமே, வி கேன் ப்ளே பாசிட்டிவ் ரோல். ஸோ எமோஷன்லாம் டச் பண்ணணும், எமோஷன்லாம் உணர வைக்கணும். ஹவு டு யூ ஃபீல்? ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருந்தால் எப்படி இருப்பீங்க? ஐ ஃபெல் தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ 2 எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு புரிய வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணால் சூப்பர் ரிசல்ட்ஸு, அட்டகாசமான ரிசல்ட்ஸ். ஹியூமரஸ் ஜோக்கு, ஹியூமரஸாக கொண்டு போகணும். கிளாஸை போர் அடிக்காமல் போகும், ஜாலியாக போகும், எல்லோரும் சிரிப்பாங்க. என் கிளாஸில் சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு தான் சார் வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து வாயை விட்டு இவ்வளோ திரிச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க. பெண்கள் உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்குலாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு சார் இது மட்டும் நான் வாயை விட்டு சிரிச்சு கண்ணீராக வந்து சாரியை வச்சுட்டு 5 நிமிஷம் கண்ணை பற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜோக்ஸு, பட் கனெக்ட் பண்ணணும். இந்த ஜோக்ஸ் எதோட கனெக்ட் பண்ணணும், ஏதோ ஒரு ஜோக் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து நம்ம லிசனிங் நல்லாயிருக்கும், ஃபுல்லாகவே அட்டாச்சாக இருப்பாங்க. அடுத்தது இன்டராக்டிவ். நம்ம மட்டும் கிடுக்கிடுன்னு பேசிட்டே போயிடக்கூடாது. இங்கே நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு 1 ஹவரில் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி. நார்மல் வெபினாரில் இந்த கேள்விகள் கேட்டுருப்பேன். இன்டராக்டிவாக இருக்கணும். ஏதாவது கேள்வி கேட்டு புரிஞ்சுதா என்னது கேட்கணும்.
இப்போ இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் அவங்க நம்மளோட இருக்காங்களா இல்லையா, இல்லை இன்ஜின் மட்டும் போயிட்டு இருக்கா, கம்பார்ட்மெண்ட்ஸ் வரலையா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தான் அந்த லிசனஸ்க்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தது மேக் த டாபிக், என்ன டாபிக், ரஃப்பான டாபிக் கூட நிறைய வந்திருக்கு எனக்கு, ஹார்ட் டாபிக் எனக்கு நிறைய வந்திருக்கு பேசுறதுக்கு. பட் அந்த டாப்பிக்கை நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம் சார், இந்த டாப்பிக்கை உங்களை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு, நமக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருக்கும். அதே நேரத்தில் அதை மெயின்டைன் பண்ணணும்ல, அது பெரிய சேலஞ்சு. அடுத்த இடத்துல பண்ணும்போது அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும்ல, இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு தான் யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ நிறைய இடத்துல டாபிக் வந்து டஃப்பான டாப்பிக்காக இருக்கும். அந்த டாப்பிக்கை வந்து அவங்களோட வாழ்க்கையோடு கொஞ்சம் கம்பைன் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக வேண்டியது ஸ்பீக்கரோட, நம்ம பேசும்பொழுது ப்ரெசன்டரோட பண்ணணும். இப்போ ஆஃபீஸில் கூட பேசுகிறோம், ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கிறது, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டாப்பிக்கு, அது எப்படி ஜாலியாக கொண்டு போகிறது. ஸோ இந்த ஒரு 6 பாயிண்ட் வைத்து கொண்டால் யூ கேன் கனெக்ட் வித் த லிசனர்ஸ், தே வில் லிசன். A speaker should talk in such a way people love to listen to you. A listener should be a person who make the speaker to talk more so that he is listening well. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நிறைய கேட்கணும், நிறைய விரும்பணும்னு நினைக்கிறேன். த வே நான் பண்ணுற விஷயத்தினால இந்த ஸ்பீக்கர் நிறைய பேசணும், நிறைய நான் வாங்கணும் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அவர் தகவல் இருக்குது, நிறைய வாங்கணும். The listener should listen in such a way the speaker talks lot more than expected. The speaker should speak so that everyone listens. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பேரியர்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு போகலாம். பேரியர்ஸ்க்கு முன்னாடி பேசிக்காக டே டு டே லைஃப்பில் உள்ள விஷயங்கள் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ரைட்டா, விஷயத்தை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு ஷேரிங்க. ரைட், இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்னா தமிழில் என்ன சொல்லணும், தகவல் பரிமாற்ற கலை. ஒரு விஷயத்தை நாம் எப்படி சொல்கிறோம், எப்படி ரீச் ஆகிறது அப்படின்ற என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் மாதிரி, கண்டிஷன் மாதிரி, ஒரு சூப்பர்வைசர் மேனேஜர் இது இப்படி பண்ணும், அது அப்படி பண்ணும், இது எப்படி பண்ணும், அதுதான் அவங்க டியூட்டி. அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அது எப்படி சொன்னால் அந்த ஆள் வாலண்டியராக செய்வான். ஒரு எம்ப்ளாயி கற்றுக் கொடுக்குறீங்க, இது எப்படி பண்ண தெரியுமா, அதுக்கப்புறம் இது பண்ண தெரியும், இது பண்ணிடாத, அது பண்ண அவ்வளோதான், இப்படிலாம் சொன்னால் ரிசல்ட்ஸ் வராது. இது ஏன் இப்படி செய்யணும் தெரியுமா, அதுதான் ரீச் பண்ணக்கூடிய விஷயம். இதை இப்படி செய்தால் இப்படி ரிசல்ட்ஸ் வரும், இப்படி மாறி செய்தால் இந்த தவறுகள் நடக்கலாம், இந்த லாஸ் ஆகலாம். இப்படி கம்யூனிகேட் பண்ணால் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. இது இப்படி தான் பண்ணோம், இதுக்கப்புறம் இதை பண்ணோம், இதுக்கப்புறம் இதை பண்ணோம்னு சொன்னால் ரிசல்ட்ஸ் வராது. கேட்பவரின் வயது, அறிவுத்திறன், கல்வி, பதவி, பண்பாடு, குணநலன்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த ஆள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு போயிடும். பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நிறைய சொல்லுவோம், பட் இங்கே அலுவலகத்தில் கூட இந்த இவங்ககிட்ட இப்படி பேசினா கரெக்டாக இருக்கும், இந்த ஆள்கிட்ட இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், இந்த ஆள்கிட்ட இப்படி பேசிடவே கூடாது, இது ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்ச ஆளுவன், சரி இவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், இவன் வந்து ஈஸியாக புரிஞ்சிருப்பான், இவனுக்கு 4 தடவை சொன்னால் தான் புரியும், 4 தடவை சொன்னால் கூட புரியாமல் போகலாம். இப்போ எல்லா கேட்டகரியும் நம்ம மேனேஜ் பண்ண விட்டுருக்கோம். அப்போ அவர்களுடைய வயது, அவருடைய பண்பாடு, அவருடைய கல்வித்திறன், அவருடைய புத்தி கூர்மை, அவருடைய ரிசீவிங் மென்டாலிட்டி, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. எல்லாரும் பொதுவாக ஒரே மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் 100% பக்காவாக புரிஞ்சுப்பாங்கன்னு கணக்கு எடுக்க முடியாது. அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுறது. அந்த எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் வசீகரங்க வில் ஸ்வீப். ஒரு பெரிய எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணலாம், சந்தேகமே கிடையாது. கேட்பவர் நம்மளை விட லோயர் லெவல்னு நினச்சி பேசவே கூடாது. நிறைய படித்தவங்க இருப்பாங்க, நம்மளோட நிறைய படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அகாடமிக்லேயே இருக்கலாம், இல்லை மெச்சூர்டு வர பர்சனாக இருக்கலாம். இட்ஸ் ரியலி அ டிஃபிகல்ட் ஜாப் ஃபார் டேக்கிங் எ செஷன் ஃபார் சீனியர்ஸ். சீனியர் எம்ப்ளாயி 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு தான் தெரியுங்கிற மாதிரிலாம் எடுத்துடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு அவங்களே உள்ள உட்கார வச்சு சொல்லுங்கள், உங்களோட கருத்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா, உங்களுக்கு அனுபவம் இருக்கா சொல்லுங்களேன், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனெக்ட் பண்ணிக்கிட்டே அவங்கள்ட்ட போகணும். இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும், அவங்களுக்கு பண்ணணும். இது சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நன்மை, இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ தூரத்துக்கு நன்மை, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன லாபம், இந்த ஆங்கிளில் நம்ம சொல்ல ஆரம்பித்தா கொஞ்சம் ரிசீவிங் நல்லாயிருக்கும். நார்மலாக கேட்குறவங்கள ஓஹோ இது லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும்ல, ரைட் ரைட் ஓகே ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கல, மக்கள் கொஞ்சம் கேப் போட்டு போட்டால் குடும்பத்தை பேச ஆரம்பிக்கும். கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி எஞ்சி உட்காந்துருவாங்க, நேராக அப்படி சேருக்கு வந்தா அதை சொல்லுப்பா முதல்ல,
ஒய்ஃப் எப்படி மேனேஜ் பண்ண சொல்லு, ஹஸ்பண்ட் எப்படி மேனேஜ் பண்ண, மாமியார் எப்படி மேனேஜ் பண்ண சொல்லு. இப்படி உட்காந்துருவாங்க. கொஞ்சம் இந்த இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு அவங்க கொஞ்சம் லைஃபோட டச் பண்ணி கொண்டு போகணும். கேட்பவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு புரிய வச்சு இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். உங்கள் ஒய்ஃப்ட்ட அப்ளை பண்ணி பாருங்கள், மாமியார்ட்ட அப்ளை பண்ணி பாருங்கள், ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணி பாருங்கன்னா சுவாரஸ்யமாக உட்காந்துங்க. இது தானையா நான் கேட்டுட்டு இருக்கேன், இது தானையா யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் ஆகிடும். ஸோ கடுமையான விஷயத்தை கூட அன்பு என்ற நெய் தடவி ரோஸ்ட் பண்ணிடலாம். அது ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எப்படி பக்குவமாக சொல்கிறோம். நிறைய நிறுவனங்கள்ல என்ன பேச சொல்கிறது வந்து எம்ப்ளாயிஸ் முன்ன மாதிரி இன்வால்வ்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது, ஒரு தெரியும் செய்ய மாட்டேங்கிறான். இந்த ப்ரோ ஆக்டிவ்னஸ்ங்கிறது ஒரு ட்ரைனிங் நிறைய இடத்துல கொடுத்து அது குறைஞ்சிட்டு வருது. தயாராக இல்லை சொன்னாலே செய்ய மாட்டேங்கிறான். சில கொஞ்சம் நெகட்டிவ் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்கள ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்? ஹெச்ஆர் வந்து அதே விஷயம் சொல்லும்போது அவன் கோவப்படுறான். அதே விஷயத்த நம்ம அழகாக சொல்கிறோம். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்யா நீ! உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எவ்வளோ பவர்ஃபுல்லான வாய்ப்பு. அரசியல் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். உன்னோட மிகப்பெரிய வாய்ப்பு, மக்களுக்கு சேவை செய்வது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நிறைய பேர் தவற விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு மொத்தம் 19 போடுறது உண்டு. ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, நீங்கள் என்ன பொசிஷன் இருந்தாலும் மிகப்பெரிய வாய்ப்பு. எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கல, ஒன்று கிடைத்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய அஸ்திவாரமாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு இப்படி எடுத்துகிட்டு போகணும், பாலிஷாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ கடுமையான விஷயத்தை கூட இந்த கம்யூனிகேஷனில் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த இனிய சொற்கள்னு சொல்கிறோம். இனிய சொற்கள்னா சும்மா சம்ச்சா அடிக்கிறதுக்காக, சும்மா ஜால்ரா அடிக்கிறதுக்காக, சொம்பு தூக்குறதுக்காக சொல்கிற விஷயங்கள் கிடையாது. அது வந்து மனதில் பட்டு நீங்கள் சொல்வதை அவர்கள் புரியக்கூடிய அளவிற்கு உங்களை சொல்கிற பாயிண்ட்ஸை எடுத்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு மாற்றக்கூடியது உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் தான். அப்பா இவ்வளோ சின்ன விஷயம் அழகாக நீ புரிஞ்சுப்ப, உனக்கு முடியாததா, நீ புள்ளி வச்சா கோலம் போடுற ஆள், இந்த விஷயமா உனக்கு தெரியாமல் போகுது, இதெல்லாம் நான் சொல்லியா நீ செய்யணும், ஒரு தடவை சொன்னால் கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்ப பண்ணிப்ப, அவ்வளோதான். இப்படி ஒரு பீடிகை போட்டு சொன்னால் கரெக்டாக எடுத்துப்போம். உனக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியல, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நீ எப்போதும் இப்படி தான் பண்ணுற, உனைய மானிட்டர் பண்ணுறதே எங்களுக்கு வேலையாக போச்சு, நீ பண்ணுற வேலையை இன்னொருத்தர் செக் பண்ண வேண்டி, இதே மாதிரி போனால் ஒன்று கட் ஆகிடும். கம்யூனிகேஷன் கட் ஆச்சுன்னா ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும். ஸோ ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணோன்னா கம்யூனிகேஷன் பில்டப் பண்ணால் தான் நடக்கும். ஸோ மற்றவர்கள் பற்றிய புகாரை அடுத்தவரிடம் சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் யாரோ எக்ஸ் வந்து ஒய்யை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்பாங்க. ஊர்க்கதை தான் மக்களுக்கு ரொம்ப இஷ்டம். அடுத்தவங்களை பற்றி, இவங்களை பற்றி, அவங்கள பற்றி காசிப்னு சொல்லுவோம், காசிப். அது மாதிரி கிசுகிசுக்கள். இதை வாங்கிட்டு நீங்கள் ஒரு கிசுகிசு வெளியே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் பற்றி, எக்ஸை பற்றி, ஒய்யை பற்றி, அவன் சொன்னான் உங்களுக்கு தெரியுமா, இவன் சொன்னா தெரியுமா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் இமேஜ் காலி. ஆகா, இன்னொருத்தனை பற்றி இவ்வளோ சொல்கிறாரு, இப்போ என்னை பற்றி இன்னொருத்தர் சொல்கிற ஆள் தானே இவர், இவர்கிட்ட நான் ஜாக்கிரதையாக இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்தையும் உளறிடக்கூடாது. இவன் அடுத்த ஆள்கிட்ட டமால்னு போய் சொல்லிவிடுவான். நிறைய உளறுவாய்கள் நிறைய பேர் பார்க்குறோம். இது ரகசியம், ஒரு யார்ட்டையும் சொல்லாத, அவன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அடுத்த 5ஆவது நிமிஷம் ஒருத்தன் வந்து கேட்பான். இந்த பேக்கரி கதை மாதிரி, வடிவேலு பேக்கரி கதையில் அது மாதிரி, யார்ட்டையுமே நேற்று நைட்டு தானடா சொன்னேன் அப்படிமா. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை பாத்திரமான ஆள், அப்போதெல்லாம் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது பேசுகிறவங்கள்ட்ட ஆஃபீஸ் ஆள்கிட்ட மற்றவங்களுக்கு கூட உறவுகள் சொல்லியிருக்கேன், பாராட்டுதல் அப்படிங்கிற போது ஒரு வார்த்தை இருக்குது, அப்ரிஷியேஷன். பண்ணுறோமான்னு கேட்டால் ரொம்ப வீக். ஒன்வே டிராஃபிக். நம்ம மற்றவர்களை பாராட்டுதல் ஒன்வே டிராஃபிக். நீங்கள் எப்பொழுதும் பாராட்டுங்கள், நான் பாராட்ட மாட்டேன், எனக்கு வந்து ரிசீவிங் எண்டில் தான் நான் இருக்கிறேன், நான் பாராட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஆட்களாக இருக்கும். இல்லை, பேசும் பொழுது 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ மீட்டிங்கோ இல்லை சாதாரண பேசும் பொழுதோ அவங்கள்ட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று பாராட்டி போய் சொல்லுங்க. என்ன தப்பு, என்ன உங்களுக்கு குறைஞ்சிடும்? பாட்டி நம்மளா நினச்சிக்கிறோம் மற்றவங்கள பாராட்டினா நம்ம அப்படியே மேலே போயிடுவோம், நம்ம அப்படியே கீழே போயிடுவோம், நம்ம சரிஞ்சிடும் நம்ம இமேஜ். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மானசீகமாக பாராட்டுங்கள். நான் இப்போ சொல்வேன் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படி பழக்கத்தை உருவாக்கிட்டேன்னா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருக்குது, இப்படி இருக்கு, பிடிச்சி. ஸோ தே வில் ரிசீவ் மோர். நம்ம சொல்கிறத கேட்பாங்க, லிசன் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஸோ அதுக்கு தான் நான் சொல்லுவேன், தினசரி 5 பேரை பாராட்டுங்கள். இன்னைக்கு 3 பேர் தான் மாட்டிருக்காங்க, 2 பேர் மாட்டலையே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கணும். உறவுகளை வளர்க்கும், கம்யூனிகேஷனும் நன்றாக இருக்கும். ரைட்டா? ஸோ கேட்பவரை பற்றி கொஞ்சம் அவன்கிட்ட பேசும்போது கரெக்டு, இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுட்ட, கரெக்ட் உனக்கு நல்லா புரியுறப்பா, நீ
அப்படி ஒரு வார்த்தை சொன்னாலே அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பான் அவன், ரைட்டா? ஸோ கேட்பவர் புரிந்து கொள்ளலைன்னா அப்படின்னா உங்கள் சொல்கிற பாணிய ஸ்டைலை தான் நீங்கள் மாற்றிக்கணும். வார்த்தைகளை மாற்றி சொல்லுங்க. ரீஃப்ரேம் த வேர்ட்ஸ். இப்படி சொன்னால் அவனுக்கு புரியல. தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நீ பண்ண தப்பு தெரியுமா, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விட இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி தானே செய்யணும் அதை, இது நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கங்கிறது நாசுக்காக கேட்கலாம். நீ செய்கிறது தப்புன்னு கூக்குரல் போட்டு சத்தம் போட்டு பெரிய சீன் கிரியேட் பண்ணலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி தானே செஞ்சுருக்கணும், இது ஏன் இப்படி பண்ண, இப்படி பண்ண கரெக்டாக வரும், இப்படி பண்ணால் தப்பாகும், லாஸ் ஆகும், அவ்வளோதான். யூ வாண்ட் டு கம்யூனிகேட், கம்யூனிகேட், அவ்வளோ. அதுக்கு பின்னாடி எமோஷன் கிடையாது, அவனோட கோபத்தை தூண்டுறது கிடையாது, ட்ரிகர் பண்ணல. வி ஆர் நாட் ட்ரிகரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. நம்ம நிறைய பேர் ட்ரிகரிங் ஃபேக்ட்ரியாக இருக்கிறாங்க. அடுத்த ஆள்கிட்ட பேசினால தூண்டி விட்டு அவனை கதற அடிச்சு ஒரு வழி பண்ணுறோம். கம்யூனிகேஷன் தான். இதே வார்த்தை தான் இசையும் வரும், வசையும் வரும். அழகா பாடுறவங்களும் இருக்காங்க, 2 வார்த்தையில அடுத்தவங்க காலி பண்ற ஆட்களும் இருக்காங்க. ரோட்ல போறவங்க திட்டிட்டு போறவங்க பாருங்க, அவன் உள்ள பிரச்சனையெல்லாம் நம்மள்ட்ட இறக்கி வச்சுட்டு போவான். அவன் மென்டாலிட்டி, நெகட்டிவ் மென்டாலிட்டி, ஸ்ப்ரெட்டிங் நெகட்டிவிட்டி எவ்ரிவேர். நம்ம வந்து ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவிட்டி. நம்ம பேசினா கம்யூனிகேஷனில் பாசிட்டிவிட்டியை யூ கேன் ஸ்ப்ரிங்கிள் பாசிட்டிவ்னஸ் சொல்வேன். ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரிங்க் பண்ணுற மாதிரி, பெர்ஃப்யூம் அடிச்சா எப்படி இருக்கும், ஸ்ப்ரிங்கிள் ஆகுதுல்ல. Why can't we sprinkle positivity with your communication, with your words? Why not? Definitely it's possible. எங்கேயோ கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத விட இது என்ன செஞ்சா என்ன பயன் அப்படிங்கிறத சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுக்குவோன்ருக்கு. ஸோ குரல் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஆக்சுவலாக ஒரே வார்த்தை எப்படி சொன்னால் எப்படி மீனிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, he stole, he did not stole my watch. அப்போ அந்த ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை என்ன எப்படி சொல்றாங்க மீனிங் மாறும். he did not stole my watch. சாதாரணமாக சொன்னா அவன் என்னுடைய வாட்சை திருடவில்லை. he did not, திருநது அவன் இல்லை, ஆண் இல்லை. ஆண் இல்லை, வேற யாரும் ஷீயா இருக்கலாம், அவன் இல்லைன்னு கூட இருக்கலாம், இவன் இல்லை. he did not steal, திருடலை, வேற ஏதோ பண்ணியிருக்கான், வேற ஏதோ பண்ணியிருக்கான், ப்ளே பண்ணிருக்கான், வாட்சில் ஏதோ பண்ணியிருக்கான், வேற ஏதோ பண்ணியிருக்கான். he did not steal my watch. இந்த மைங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். என்னோட வாட்ச் திருடல, வேற ஒரு வாட்ச். he did not steal my watch. அவன் வாட்ச் திருடல, வேற ஒன்று திருடிருக்கான். இது மாதிரி ஒரு நிறைய வார்த்தைகள் இருக்கு. இது மாதிரி சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றது உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அழுத்தம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தக்கன மீனிங் மாறுபடுகிறது. நீங்க என்ன கம்யூனிகேட் பண்றங்கிறத உங்களுடைய த வே யூ ப்ரொனவுன்ஸ் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது நீங்கள் கான்வர்சேஷன் வாட்ச் பண்ணுங்கள். ஃபோனில் பேசிட்டு வராங்க, ஊருக்கே கேட்குற மாதிரி சொல்லிட்டு வராங்க, அவங்க பேசுகிற துணியில இருந்து பாருங்க, பின்னாடி இருக்கிற கதை பூரா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்டோரியை பில்டப் பண்ணிடலாம். அவன் இருக்க ஒரு 3 நிமிஷம் அவன் பேசின ஒரு விஷயத்தில் பேசிகிட்டே இருக்கிறான், இவன் சொல்கிற ரெஸ்பான்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணலாம். இதுதான் அவன் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா சொல்கிற துணி, சொல்கிற வேகம், சொல்கிற வார்த்தைகள், கிவிங் இன்ஃபர்மேஷன் டு த லிசனர்ஸ், யார் கேட்டிருக்காங்களோ. ஸோ வார்த்தைகளால் தட்டி கொடுத்து பேசுங்கள். எப்படி அழகாக வார்த்தைகளால் அவங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. செய் என்பதை விட இது செய்கிற, இதுக்கு அவன் கமாண்ட் கொடுத்துடலாம். இது நீ முடிக்கிற, சாயங்காலம் 5 மணிக்குள்ள முடிச்சு வைக்கிற, கிவ் மீ த பேப்பர் அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டர். இந்த சின்ன விஷயம் இதெல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக பண்ணலாம்னா முடியாத விஷயமா அது அப்படின்னு சொன்னால் 5 மணிக்கு கொடுக்க 4:30 அவன் கொடுப்பான். அந்த சொல்கிற விதம், சொல்கிற பாணி, சொல்கிற ஸ்டைல், சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்க ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், அந்த ஒரு அன்பு, கேரிங், அதெல்லாம் வந்து ரிசல்ட் கண்டிப்பாக மிகப்பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்கும். வழிகாட்டணும்னு நினச்சா முழுமையாக வழிகாட்டும். கை ஹேண்ட் ஹோல்டிங், நான் இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி வச்சுன்னா சொன்னோடலாம் கேட்பான். நான் சொல்கிறத மட்டும் அப்படி கேட்டுட்டோம், மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. இந்த ஒரு வார்த்தை, ஐ டேக் கேர் ஆஃப் யூ அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். யார் உலகத்தில் யார் இருக்கிறா அப்படி, யார் சொல்கிறவங்க ஏமா இருக்கிறான், பொறுத்தும் கிடையாது, பார்க்க மாட்டேன் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணும்பொழுது மிக மிக பவர்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் போகும். நான் சொல்றது புரிஞ்சிருக்கான்னு சொல்றதை விட புரியும்படி நான் சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது. 2 பேர் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுருக்குறாங்க, நடுவில் போய் சீரியஸ், 2 பேருக்கு என்னப்பா சண்டை, சண்டையா சச்சரவா, இதில் நம்ம மண்டை காஞ்சிரும், என்னன்னு தெரியணுமே. ஏன் அந்த 2 வீட்டு சண்டை, ஏன் அந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு அவன்டே போய் கேட்போம், உனக்கு என்ன சண்டை அப்படின்னு. என்ன சண்டை,
சண்டையான்னு சொல்லி கேட்கறத விட கருத்து வேறுபாடா, ஏதோ கருத்து வேறுபாடு இருக்க, கருத்து வேறுபாடு மாதிரி தெரியுதே அப்படி கேட்டால் அது நாசுக்கான வார்த்தை. இதுதான் நம்ம கம்யூனிகேஷனில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இது போல நான் வந்து ஒரு 60-70 வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறேன். நடைமுறை வாழ்க்கையில இப்படி சொல்றது போல இப்படி சொல்லலாம். இப்போ யார் வீட்லயும் யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை இறந்து போயிருக்கிறாங்க. உங்க வீட்டில் யாரும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு போய் கேட்க முடியாதுல்ல. வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லைல்ல, யாருக்கு அப்படி கேட்டால் ஆமாம் ஆமாம் எங்கள் தாத்தா தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, தவறிட்டாரு போன வாரம். இது கேட்குற ஒரு நாசுக்கு ரைட்டா. ஸோ இப்போ சிலர் போய் பார்க்குறோம், அவர் வந்து எங்கேயோ பார்த்துருக்குறோம், ஆனால் நமக்கு டக்குன்னு மைண்டில் ரெக்கார்ட் ஆகலை. கண்டு டென்ஷனே ஆக வேண்டாம். உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படின்னு சொல்லி கேள்வி அவர்கிட்ட கேட்டுருங்க, அவர் பதில் சொல்லுவார். நம்ம வேலை கிடையாது. இது மாதிரிலாம் வார்த்தை விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. ஐ லேர்ன்ட் லிட்டில் பிட் அபவுட் கான்வர்சேஷனல் ஹிப்னாசிஸ். வார்த்தைகள் மூலமாக பேசி மற்றவர்களிடம் ஒரு விஷயத்தை பண்ண வைக்கணும் அப்படி என்றால் அது எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம ரூட்டுக்கு அவங்கள கொண்டு போயிடலாம், எங்கே ஆரம்பித்து எங்கே அந்த ரூட்டில் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து இட்ஸ் கான்வர்சேஷனல் ஹிப்னாசிஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் கற்று வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கையில் யார்கிட்ட பேசினாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வேணுங்கிற தகவல்கள் அழகாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் மிகப்பெரிய டாபிக். நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் கொடுத்துருக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்கள் இனிமேல் பண்ண வேண்டியது இது சம்பந்தமான விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்கணும். இது சம்பந்தமான விஷயங்கள் படித்துக்கொண்டே இருக்கணும். டெட்டாக் யூடியூப்ல போய் டெட்டாக் பாருங்க. பிடிஎஃப் ஃபைல்ஸ் யார் கேட்டாலும் உங்களுக்கு நான் தரேன். கம்யூனிகேஷன் ஸ்கிரிப்ட் புக்காட்டாக நான் தரேன். ஐ ஹவ் மோர் தென் 5000 இ-புக்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஷேரிங், ஜாய் ஆஃப் ஷேரிங், யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். யூ ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம் எக்ஸ்பீரியன்சஸ். ஜாய் ஆஃப் ஷேரிங், மற்றவர்கள் ஷேர் பண்ணுறதுல ஒரு சந்தோஷத்தை உணரணும். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேணுங்க நம்ம கொடுக்கும், ரைட்டா? ஸோ இதோட நான் டைம், உங்களோட டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ், அதோட நிறுத்திக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் மட்டும் உங்களோட இப்போ கொடுங்க. உங்களோட எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ரீச் ஆச்சுன்னு சொல்கிற விஷயம் அப்படிங்கிற மட்டும் ஃபீட்பேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மைக் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். சார் குட் மார்னிங். வெரி குட் மார்னிங், சொல்லுங்க மேடம். சார் ஸ்பீச் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், தேங்க்யூ ஃபார் தட். பட் எனக்கு தெரிஞ்சு 7 C's-ல 6 C's தான் சார் சொல்லியிருக்கீங்க. வாட் இஸ் 7 C? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்றேன். credibility, capability, content, context, channel. ஓ, கண்டென்ட் வருது நடுவுல, ஐ மிஸ் தட். ஓகே, அது கம்யூனிகேஷனில் அப்சர்வேஷன் ஒன்று முக்கியம். What we கண்டெக்ஸ்டுக்கு miss, முன்னாடி கான்டெக்ட் வருதா சார்? what we miss is also communication கேட்டு தான் வருது. இல்லை, அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ட்ரைனிங்கில் கொடுக்கறது உண்டு. ஒரு சின்ன ஒரு அட்டைப்பட்டியில் வந்து ஒரு 15 ஐட்டம், வேறு வேறு ஐட்டம், சம்மந்தம் 15 ஐட்டத்தை போட்டு போய் பார்த்துட்டு வா, உடனே எழுதக்கூடாது. 1/2 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு நான் சொல்லுவேன் எழுதணும் அப்படிமே. எவ்வளோ தூரத்துக்கு அப்சர்வேஷன் உள்ளே ஏற்றிக்க முடியாது. அப்சர்வேஷன் ஆல்சோ இஸ் அ பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், ரைட்டா? ஐ எம் நாட் பிளேமிங். கான்டெக்ட்க்கு முன்னாடி கண்டென்ட் வருதா சார்? content and context, right? So I'm not blaming you, but we have to improve, yeah, right? Yeah. சார் ஒன்று ஒரு டவுட். வாட் ஆர் தி பேரியர்ஸ்ங்கிறது என்ன சார் சொன்னீங்க? பேரியர்ஸ் நான் சொல்லல, நீங்க சொல்லவே இல்லை, டைம் இல்லை, நான் சொல்லலை. நிறைய இருக்குது பேரியர்ஸ். ஓகே அது இது பார்த்தேன். ஆமா, ஸ்லைட் போடணும் நினச்ச டைம் இல்லை. ஓகே, ரெக்கார்டிங் கொடுப்பீங்களா சார்? ரெக்கார்டிங் நான் சில லிங்க் தரேன், நீங்கள் அப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார், நல்லா இருந்துச்சு சார். மற்ற நண்பர்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ், ப்ளீஸ். ஹலோ சார், குட் மார்னிங். சொல்லுங்க சார். உங்க ட்ரைனிங் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ட்ரைனிங்கா நான் கண்டினியூவா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி நைஸ், நல்லா இருக்கு. இன்னும் ஃபர்தரா இது மாதிரி இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அந்த கார்ப்பரேட் டேட் லிஸ்ட்ங்கிறது 9 டாபிக் நான் சூஸ் பண்ணேன். இன்னைக்கு 5வது டாபிக், இன்னும் 4 டாபிக் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ரிட்டையரிங் ஸ்டாஃப் கைடன்ஸு, அது மாதிரி இன்னொரு 4 டாபிக் இருக்கிறது, ரைட்டா? ஓகே சார், சொல்கிறேன், ரைட்டா? ஓகே எக்ஸாக்டாக சொல்கிறேன். எக்ஸாக்ட் சொல்ல, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ், இந்த 4 டாபிக் இருக்கிறது, ரைட்டா? ஃப்ரைடே பிளான் பண்ணுறேன். ஆஸ் சச் எவ்ரி ஃப்ரைடே பிளான் பண்ணுறேன். ஓகே. இந்த லாஸ்ட் ட்ரைனிங் அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் கொஞ்சம் லிங்க் எனக்கு ஒரு இதில் மட்டும் ரெக்கார்டிங் நான் மிஸ் பண்ணிட்டேன். மிச்சம் 3 ட்ரைனிங்கோட லிங்க் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹை மெசேஜ் போடுங்க.
ஓகே ரெக்கார்டிங் சார். அனுப்புங்கன்னு போடுங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ் ப்ளீஸ், மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் யுவர் வியூஸ். நண்பர்களே, சின்ன ஆடியன்ஸ் தானே, தைரியமாக பேசலாமே. என்னோட கருத்துக்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நான் வரவேற்கிறேன். என்னை நான் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன். ஒண்ணுமே இல்லையா? இருக்கு இல்லை, மைக் ஆன் ஆகலையா? சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இன்னைக்கு கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பத்தி நீங்க எடுத்தது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எப்படி, அதாவது எப்படி ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்றத ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க சார். ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் வேற கோட் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ நீங்கள் மச். ஹெச்ஆராக இருக்கிறீங்க, யூ நோ த ஹெச்ஆர் ஃபீல்டில் இருக்கிறீங்க. எஸ் ஆஃபீஸ் லெவலில், கார்ப்பரேட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர்வைசருக்கும் அந்த பேஸ் லெவல் டெக்னீஷியன்ஸ்க்கும் நடுவில் தான் அந்த கம்யூனிகேஷன் தான் மேஜர் ரோல். அந்த எஸ் சார், அவங்க கரெக்டாக அந்த சூப்பர்வைசரை டியூன் பண்ணலை அப்படின்றால் ஆர்கனைசேஷன் சஃபர் ஆகும். கரெக்ட் சார். எவ்ரி இயர் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது வண்டிக்கு ஓவர் ஆயில் மாதிரி தான். வண்டிக்கு ஓவர் ஆயில் பண்ண செலவு தான், சர்வீஸ் காரை கொண்டு சர்வீஸ் கொடுத்தா செலவு தான். ஆனால் நின்று போயிட்டுனா அதை விட பல மடங்கு செலவாகும் இல்லையா? ஸோ அது மாதிரி ட்ரைனிங் வந்து அந்த அந்த ஒரு லைஃப் ஸ்கில்ஸ்க்கு அந்த கம்பெனி ஓடுறதுக்கான சில விஷயங்கள்லாம் டெக்னிக்கல் வரப்பு கொடுத்துட்ருப்பாங்க. பட் இந்த விஷயம் ஒரு பேசிக் பர்சனாலிட்டியை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டே இருந்தால் தான் ரிசல்ட்ஸ் வரும். ரைட்டா? குட், தேங்க்யூ எஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. மற்ற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. குமார் சார், அர்ச்சனா, சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் உங்களோட இந்த பேரியர்ஸுக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள் ரொம்ப வேல்யூபுல்லா இருந்தது சார். ஓகே ஓகே. அது டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். தேங்க்யூ சார். அதை நான் ஸ்லைட்ல போட ஆமா சார், முடியல. ரொம்ப வேல்யூபுல்லா இருந்தது சார். ரைட், அதாவது சொன்னாதான் கரெக்டா இருக்கும், ஸ்லைட்ல போட்டா கரெக்டா வராது, அது வார்த்தைகளை போட முடியாது. ரைட், சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சார், குமார் சார், வாண்ட் டு டெல் சம்திங். ஹலோ, இன்னொரு நண்பர் யாரோ பேச பிரியப்பட்டீங்க, பேசலாமே சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். குட் மார்னிங். முருகானந்த் சார். எஸ் சார், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ரைட், ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. மற்ற நண்பர்கள் ஏதாவது பேச விரும்புறீங்களா? விரும்பவில்லையா? பேசலாம் தாராளமாக, ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லுங்க. ரைட், ஒன்றும் இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சார் சார் ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா சார்? சொல்லுங்க சார், இந்த கண்டென்ட்ல என்ன சார் சொன்னீங்கிறத நான் இப்போ அப்சர்வ் பண்ணல போல இருக்கு. சரியா? கண்டென்ட்னா என்ன? பொருளடக்கம். புக்கில் பார்க்குறோம் இல்லையா? ஓகே. புத்தகத்தில் பொருளடக்கம். நம்ம என்ன சப்ஜெக்ட்டுக்காக பேச வரோமோ அந்த கண்டென்ட்ல ரொம்ப தெளிவாக கண்டென்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டென்ட் தாண்டி வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. வெளியே போனாலும் உள்ளே வந்துடணும், அவ்வளோதான். Content is important in any meeting. Content is important in any meeting. Yeah. Yeah, okay, What we sir. give, Thank you. how we present, whether the audience will receive it. அவங்களை ரிசீவிங் கண்டிஷன் கொண்டு போனோமா, கரெக்டாக உள்ளே போச்சா, டவுட்டு கேட்டோமா, அவங்களை திருப்பி கேட்குறோமா, ஃபீட்பேக் கேட்குறாங்களா, டவுட்டு கேட்குறாங்களா. ஸோ கண்டென்ட்டை உள்ளே தள்ளுறது தான் முக்கியமான வேலை. சாதாரண மீட்டிங் தான் இல்லை, பப்ளிக் அட்ரஸ் இல்லை, சாதாரண ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன பேச வந்தீங்க, அந்த கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்துட்டீங்களா, அவ்வளோதான். அவங்க புரியுற வேவ் லென்த்ல கொடுத்துட்டீங்களா? ஓகே சார், தேங்க் யூ. திருப்பி அவங்க 2 தடவை ஃபோன் பண்ணி கேட்கணும். என்ன சொன்னேன் எனக்கு புரியலப்பான்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. இல்லை சொன்னேன் புரியலை நான் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்மளோட மிஸ்டேக் அது. கரெக்டா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ், மற்ற எதுவும் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா we can close down. ஸோ நெக்ஸ்ட் செஷன் will be on next tentative next Friday நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நிதி மேலாண்மை, அது பேசிக் லெவலில் நம்ம பார்க்கலாம். உள்ள ஒரு இன்டெப்த்தாக போகிறதில்ல, எந்த பிளான்ஸும் நான் சொல்ல போகிறதில்ல, பேசிக்கான விஷயங்கள். ஃபினான்ஸ் ஃபார் நான் ஃபினான்ஸ் பீப்புள் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க கார்பரேட்டில் ட்ரைனிங் டாப்பிக்கு. ஃபினான்ஸ் ஃபார் நான் ஃபினான்ஸ் பீப்புள். குண்டையில் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டே நிறைய பேருக்கு எடுத்திருக்கிறேன். ஸ்விங் ஸ்டட்டர் அப்படிங்கிற கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி, அவங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். 14 செஷன் அவங்களுக்கு எடுத்திருக்கிறேன். ஸோ நிறைய கம்பெனி இப்போது ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ரிட்டையரிங் ஸ்டாஃபுக்கு கிட்டத்தட்ட 9 வருடங்களாக எடுத்துகிட்ருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் ரிட்டையரிங் ஸ்டாஃப். நார்மல் ரிட்டையரிங்கில் நார்மலாகவே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ எம்ஆர்எஃப் சார்பாக எடுக்க போகிறேன் நிறையா.
ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இந்த மந்த் எண்டில் இருந்து ஆரம்பிக்கிறது, ரைட்டா? ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நிதி நிர்வாகம், நிதி மேலாண்மை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் 3 விஷயம் மக்களுக்கு ரொம்ப தேவை. ஒன்று பொருளாதாரம், 2வது உறவுகள், 3வது ஹெல்த்து. இந்த 3ல் நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா வாழ்க்கை சைட் ட்ராக் ஆகிடுது. இந்த 3ஐயும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இதுக்கு நிறைய தகவல் நமக்கு தெரிஞ்சது மட்டும் காணவே காணாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ காணவே காணாது, இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான், ரைட்டா? எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ பாருங்கள். என் ட்ரைனிங் தான் இல்லை, வேறு எந்த ட்ரைனிங்னாலும் பாருங்கள், எந்த புக்குனாலும் படிங்க, யூடியூப்பில் போய் எந்த ட்ரைனிங்னாலும் கற்றுக்கோங்க. நான் பழைய புஸ்தகக்கடையில் போயிட்டு ட்ரைனிங் மேனுவல்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பொறுக்கிலாம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெயினர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறான், எந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க. இது மாதிரி ஒரு 25-30 மேனுவல்ஸ் ஆர் ட்ரைனிங்கோட இது வந்து நான் எடுத்திருக்கேன். பழைய புஸ்தகத்துலேருந்து எடுத்திருக்கிறேன். பழைய புஸ்தகத்தில் அட்டகாசமான விஷயங்கள் கிடைக்கும். எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சூப்பர் பொறுக்கியாக இருக்கணும். சூப்பரான புத்தகங்கள் பொறுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம் அடுத்த சாட்டர்டே. பை பை. தேங்க்யூ சார்.